வணக்கம் பிள்ளைகள். பிள்ளைகள் வணக்கம். நான் கதைக்கிறது கேக்குதா? பிள்ளைகள் வணக்கம். நான் கதைக்கிறது கேக்குதா? ரைட். ஓகே. ஓகே. ரைட். இன்றைக்கு நாங்கள் எல்லாரும் வந்து இந்த எல்எல்பி நுழைவு பரீட்சைக்காக கலந்து கொண்டிருக்கிறோம். எல்எல்பி நுழைவு பரீட்சைக்காக கலந்து கொண்டிருக்கிறோம். அதிலே நாங்கள் இந்த கிரகித்தல் என்று சொல்லப்படுகின்ற பாடம் சார்ந்து கிரகித்தல் பாடம் சார்ந்து பல்வேறுபட்ட விடயங்களை வந்து நாங்கள் கதைக்க போறோம். உங்களுக்கு நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கிறேன் நினைக்கிறேன். இந்த ஒயிட் போர்ட் தெரியுதா பிள்ளைகள் வடிவா? ஒயிட் போர்ட் தெரியுதா? ஒயிட் போர்ட் தெரியுதா பிள்ளைகள்? எஸ் ஆர் நோன்னு போடுங்க. நான் ஆல் மியூட் கொடுத்து வச்சுக்கிறேன். எஸ். ஓகே. சரி, ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லுங்க. வா. ரைட். ஓகே. இன்றைக்கு உங்களுக்கு வந்து பிள்ளைகள் வந்து ஒரு என்ன சொல்றது, பேப்பர் சம்பந்தமாக முழுமையான தகவல்களும் இன்றைக்கு தரப்படும். அப்ப நான் நேற்று சொன்ன மாதிரி கிளாஸ் கொஞ்சம் ஒழுங்கா வாங்கோ. பேப்பர் சம்பந்தமாக உங்களுக்கு சகல தகவல்களும் தரப்படும். 2022ஆம் ஆண்டினுடைய 23ஆம் ஆண்டினுடைய 21ஆம் ஆண்டினுடைய வினாக்கள் அனைத்தும் செய்யப்படும். 2021ஆம் ஆண்டு வினாத்தாள், 2022ஆம் ஆண்டினுடைய வினாத்தாள், 2023ஆம் ஆண்டுடைய வினாத்தாள், அதுக்கு முந்தைய வினாத்தாள்கள் அனைத்தும் வந்து செய்யப்படும். ஒவ்வொரு காலகட்டத்திலையும் பிள்ளைகள் வந்து வினாத்தாளினுடைய கட்டமைப்பில சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டுதான் இருக்கு. ஒவ்வொரு காலகட்டம்னு சொல்லி ஒவ்வொரு வருஷம் வந்து அந்த வினாத்தாளில வந்து சின்ன சின்ன மாற்றங்கள், சின்ன சின்ன மாற்றங்கள்னு சொன்னால் 10 கேள்விகள், 10 கேள்விகள் மீனிங் 10 அமைப்பில கேள்விகள் வந்து வந்து கொண்டிருக்கு. போன வருஷம் வந்த கேள்வி அதுக்கு முதல் வருஷம் வராமலும், அதுக்கு முதல் வருஷம் வந்தது அதுக்கு முதல் வருஷம் வராமலும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. பல இடங்கள்ல பார்த்தோம்னு சொன்னால் தமிழ் இலக்கணமும் பல்வேறுபட்ட இடங்கள்ல பயன்படுத்தப்பட்டிருக்கு. இப்ப கட்டாயம் இதுக்கு ஒரு தமிழ் ஆசிரியரால தான் முடியும் இந்த கிரகித்தல் மொழித்திறன் சார்ந்த விடயங்களை கிளிய வர்றது. அதான் நான் சொல்லக்கூடிய ஒரு மிக முக்கியமான விடயம். ஏனால் இலக்கணத்துக்கு கூடுதலாக வந்து கிரகித்தல் இறங்குதுன்னு சொன்னால் கட்டாயம் அது சிம்பிளாக செய்ய இயலாது. ஒரு இலக்கணம் தெரிந்த ஒரு ஆசிரியரால மாத்திரம்தான் அது முழுமையாக வந்து என்ன செய்ய முடியும்னா கிளிய பண்ணப்படும். அப்ப அதனால உங்களுக்கு இந்த உங்களோட பேப்பரை வந்து நாங்கள் தனிய கிரகித்தல் என்று பார்க்காமல் மொழித்திறன் சார்ந்த கிரகித்தலாதான் பார்க்கணும். அப்ப உங்களோட பேப்பரை நாங்கள் எப்படி பார்க்கலாம்னு சொன்னா பிள்ளைகள் மொழித்திறன் சார்ந்த கிரகித்தலை தான் பார்க்கலாம். மொழித்திறன் சார்ந்த கிரகித்தலா தான் பார்க்கலாம். மொழித்திறன் சார்ந்த கிரகித்தலா தான் நாங்கள் உங்களுடைய பேப்பரை வந்து என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளைகள் பார்க்கலாம். சரிதானே? அப்ப நாள் இருக்குது, இன்னும் நாள் இருக்குது அப்படி எல்லாம் சொல்லி யோசிக்க வேண்டாம். உடனடியாகவே எல்லாத்தையும் எடுத்து படிக்க பாருங்க. என்னன்னு சொன்னா அப்பதான் இது இப்ப இந்த காலம் வந்து பிள்ளைகள் வந்து போட்டியான காலம், பயங்கரமான போட்டி காலம். இந்த பயங்கரமான போட்டி காலத்தில நீங்கள் வந்து உடனுக்குடன பல விடயங்களை தேடி தேடி படிக்க வேணும். நீங்க கொஞ்சம் டைம் விட்டீங்கன்னு சொன்னால் மற்றவர்கள் வந்து உங்களை வந்து வின் பண்ணி விடுவார்கள். உங்களுக்கு தெரியும் ஒரு ஏ லெவலோட 3 பாஸோட ஒரு லோயரா வர்றன்றது சும்மா விளையாட்டு. நான் நினைக்கிறேன் எந்த ஒரு நாட்டிலையும் கிடைக்காத ஒரு சான்ஸ் தான் உங்களுக்கு. சாதாரணமான ஒரு 3 பாஸோட ஏ லெவல் 3 பாஸோட நீங்க லோயரா வர போறீங்க. அதை வந்து மனசுல வச்சுக்கொண்டு படிங்க. ஏன்னா அப்ப அப்படி சாதாரணமாக ஒரு 3 பாடம் எஸ்ஸோட ஒரு லோயரா வர்றேன்னு சொன்னா எவ்வளவு பெரிய போட்டிக்களமாக இருக்கும்னு யோசிச்சு பாருங்க. அப்ப அதனால எல்லாருக்கும் கிடைக்கும். ஆனா ஒழுங்கா வந்து படிச்சால் அது கட்டாயம் என்ன செய்யணும்னு சொன்னா கிடைக்கும். போன வருஷம் வந்து பல பேருக்கு பிரச்சனையான பாடமாக இருந்தது இந்த ஆங்கில மொழியும் தமிழ் மொழியும் தான். உங்களுக்கு தெரியும்.
தமிழ் மொழியில வந்த பிரச்சனை, அதாவது இந்த கிரைத்தல் பாடத்துல வந்த பிரச்சனை என்னன்னா டைம் காணாது. கனவீர் சொன்ன ஒரு மிக முக்கியமான விடயம் வந்து டைம் காணாது. ஆனா என்ன செய்யறது? 1 ஹவர்ல விடை எழுதத்தான் வேணும். ஆனா பல பேர் சொன்ன விடயம் டைம் காணாது. அப்ப ஒண்ணும் செய்ய இயலாது. ஆனா டைம் காணாட்டிலும் பல பேர் வந்து 86, 87, 83, 79 என்றெல்லாம் பல்வேறுபட்ட புள்ளிகளை பெற்றிருந்தார்கள். இன்றைக்கு கூட உங்களுக்கு தெரியாது, என்னுடைய மாணவன் ஒருவர் பொத்துவில்ல இருந்து எனக்கு கால் பண்ணியிருந்தார். அவருக்கு அந்த கஸ்டம் சர்வீஸ் என்று சொல்லி அசிஸ்டன்ட் சூப்பரிண்டர் கஸ்டம்னு சொல்லப்படுகின்ற ஒரு சர்வீஸ்ல வந்து எக்ஸாம் எழுதினவர். 2024ஆம் ஆண்டு 3ஆம் மாசம் 24ஆம் தேதி என்னவோ எக்ஸாம் எழுதினவர். கிரைத்தல் பாடம் எழுதினவர். அவருக்கு இன்றைக்கு கிடைச்சிருக்குதாம்னு சொல்லி, அவர் மட்டுமல்லாமல் வவுனியால இருந்தும் சில பேர் வந்து கால் பண்ணி சொல்லியிருந்தார்கள். தங்களுக்கு அப்பாயின்ட்மென்ட் கிடைச்சிருக்குது. 29ஆம் தேதி வந்து டியூட்டி அஸ்யூம் பண்ண சொல்லி சொல்லப்பட்டது. அப்ப எவ்வளவு சந்தோஷமான விடயம் என்னன்னு சொன்னால், படித்த மாணவர்கள் மறக்காமல் கோல் எடுத்து சொல்லுகின்ற தன்மையில, இன்றைக்கு உண்மையிலேயே எங்களுடைய தமிழ் மொழி மூலமான மாணவர்கள் பலர் வந்து எடுபடுகிறார்கள், சித்தி அடைந்திருக்கிறார்கள். அந்தந்த துறைக்கு வந்து அம் எடுக்க அந்த துறைக்குள்ள இருக்கிறார்கள் என்பதை நாங்கள் சந்தோஷமாக வந்து அறியக்கூடியதாக இருக்குது. இப்ப நாளைக்கு நீங்களும் அப்படியான நிலைக்கு வர வேணும்னு சொன்னா, கொஞ்சம் நீங்கள் இப்ப ஒரு ஏ லெவல்ல ஒரு கேம்பஸ்ல கஷ்டப்பட்டு நீங்க 2 மாதம் எப்படி படிச்சீங்களோ, அதே மாரி இங்க படியுங்க. அதத்தான் நான் சொல்ல வரேன். தானே. ஒரு ஏ லெவல்ல அல்லது ஒரு கேம்பஸ்ல படிக்கிற வேளையில 2 மாதத்தில எவ்வளவு கஷ்டப்பட்டு படிச்சீங்களோ, அதே மாரி இங்கேயும் வந்து உங்களுக்கு டைம் உள்ள நேரத்த வடிவா பயன்படுத்திக் கொள்ளுங்க. உங்களுக்கு தெரியும் ரெக்கார்டிங் இப்ப எல்லாம் உங்களுக்கு ஆன்லைன் என்றபடியால ரெக்கார்டிங் எல்லாம் கிடைக்குது. ஏன்னா உடனுக்குடன் கிடைக்குது. மற்றது அதுக்கான பார்க்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு நவீன தொழில்நுட்பத்தில வந்து நல்லாக வளர்ந்து விட்டது. அப்ப அதனால நீங்க குறைந்த செலவில கூடிய விடயங்களை பெற்றுக் கொள்றீர்கள் என்று தான் நான் கருதிக் கொள்ளுவேன். இப்ப நாங்கள் படிக்கிற காலங்கள் எல்லாம் அப்படி இல்லத்தானே பிள்ளைகள். அப்ப அதனால இது ஒரு நல்ல சான்ஸ் பிள்ளை. இது ஒரு சிம்பிளான விடயமாக யோசிக்காதீங்க. பல்கலைக்கழகம் படிச்ச மாணவர்கள், பல்கலைக்கழகம் படிச்சு கொண்டிருக்கிற மாணவர்கள், பிஏ டிகிரி எக்ஸ்டர்னலா செய்றாங்க. எல்லாருமே இதுல போடுறாங்க. சில பேருக்கு அந்த தெளிவு இல்ல. அப்ப அதனால பிள்ளைகள் மிஸ் பண்ணி போடாதீங்க. பிறகு கவலைப்படுவீங்க. அடுத்த வருஷம் இப்படி இருக்குமென்று எதிர்பார்க்கிறேன். அடுத்த வருஷம் சில வேளைகள்ல ஓ லெவல் இங்கிலீஷ் கேஸ் கூட கேட்கலாம். அப்ப அடுத்த வருஷம் இப்படி இருக்குமென்று எதிர்பார்க்கலாது. இந்த வருஷம் நல்ல ஒரு சான்ஸ். தானே. நிறைய பேருக்கு இந்த விளக்கம் தெரியாம இருக்குது. நான் கனவே சொல்லுங்க பிள்ளைகள். இப்படி இப்படி விஷயம் இருக்குது. கனவே இன்னும் போடே இல்ல. இப்ப நான் கூட கனவேர கால் பண்ணி கேட்டா, சரி இன்னும் போடே இல்ல. கிளாஸ் ஜாயின் பண்ணி கடைசி நேரம் படிப்பது என்பது பொய். இருக்கிறதே 2 மாதம். இப்ப நாங்கள் துவங்கினதே ஒரு கடைசி நேரம் தான். நான் நேற்று சொன்னேன் சிங்கள மீடியத்தில ஆல்ரெடி 6, 7 மாதத்துக்கு முன்னமே துவங்கிட்டாங்க. இப்ப நாங்கள் துவங்கினதே கடைசி நேரம் தான். இது இனியும் நாங்க கேர்லெஸ்ஸா இருந்தமாக இருந்தால் பெரிய கஷ்டப்படுவோம். அப்ப இன்றைக்கே தொடங்குங்க. இன்றைக்கே உங்களுக்கு நல்ல ஆக்ரோஷமான பல்வேறுபட்ட விடயங்கள் நான் இன்றைக்கே தாரேன். இன்றைக்கே ஸ்டார்ட் பண்ணுங்க. இன்றைக்கே இனி உங்களுக்கு எனக்கு தெரியும் நீங்க குடும்பம், குட்டி இப்படி பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும், இதுல நீங்க கட்டாயம் ஒரு லோயரா வர்றதுன்றது உங்களோட கனவாக இருக்க வேணும். இந்த கனவாக இருந்தாலும் கட்டாயம் அது வந்து மெய்ப்படும். 3 பாஸோட ஒரு லோயரா வர்றதுன்றது எங்கேயுமே கிடைக்காது. இலங்கையில எங்கேயுமே கிடைக்காது. அப்ப இது கிடைச்ச ஒரு சான்ஸ். அப்ப இந்த வாய்ப்ப வந்து சரியான முறையில பயன்படுத்திக் கொள்ளுங்க. அடுத்தது இந்த ஆன்லைன்ல வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்க கவனமாக அத வந்து யார்ட்டயும் கேட்டு, கேட்டு, கேட்டு அப்ளை பண்ணுங்க. அது சம்பந்தமான வீடியோ உங்களுக்கு நான் தேவைன்னு சொன்னால் நாளைக்கு போட்டு விடுறேன். ஐக்யூ சென்டர் ஊடாக ஒரு வீடியோ வந்து எடுத்து உங்களுக்கு போட்டு விடுறேன். அத ஆன்லைன்ல எப்படி அப்ளை பண்றேன்னு சொல்லி வேணும்னு சொன்னா அதை நீங்க பார்த்து விடுங்க. ஆனா மிஸ் பண்ணாதீங்க பிள்ளைகள். கொஞ்சம் எல்லாருக்கும் இந்த விஷயங்களை தெரிவிச்சுக் கொள்ளுங்க. ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒவ்வொரு மாவட்டங்களை கிட்டத்தட்ட 9 சென்டர்ஸ் வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த 9 சென்டர்ஸ்லயும் எத்தனை நபர்களை வந்து எடுக்கிறாங்கன்னு எல்லாம் உங்களுக்கு சொல்லப்பட்டிருக்கு. அப்ப யோசிச்சு பாருங்க. யாழ்ப்பாணத்திலே 75 அப்படி இல்ல ஒவ்வொரு மட்டக்களப்பில் 75 அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு இடங்களையும் சொல்லப்படுகிறது. கொழும்பில 200 நினைக்கிறேன். கண்டில 120 இப்படி எல்லாம் சொல்லி சொல்லப்படுகிறது. அவன் சும்மா இல்ல தானே. அப்ப ஏன் நீங்க விடுறீர்கள் வீணா? ஏன்னா ரைட் ஓகே சரி நாங்க விஷயத்துக்கு வருவோம். இந்த கிரகித்தல்ல பிள்ளைகள் பார்த்தோம்னு சொன்னா உங்களுக்கு போன வருஷம் வந்த சில பகுதிகளையும் ஞாபகப்படுத்திக் கொள்றேன். நான் இதுல என்னட்ட ஏஎல்ல படிச்ச மாணவர்களும் இருக்கிறீங்க நினைக்கிறேன். ஏஎல்ல படிச்சு இப்ப பல்கலைக்கழகம் படிச்சு கொண்டிருக்கிற மாணவர்களும் இருக்கிறீங்க. மற்றது கனவேருக்கு பிள்ளைகள் ஒரு பிரச்சனை. நான் இப்ப எங்க சார் லோயரா வந்து ஏன் கோர்ட்ஸ்ல போய் வாதாட போறேன். இப்ப லோயரா வந்தா பிள்ளைகள் கட்டாயம் கோர்ட்ஸ்ல போய் வாதாட வேணும் என்ற அவசியம் இல்லை.
வீட்டில இருந்து கூட நீங்கள் காணி உறுதி எழுதி கொள்ளலாம். வீட்டில இருந்து காணி உறுதி எழுதி கொண்டாலே உங்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும். அப்ப கட்டாயம் நீங்க லோயரா வந்து கோர்ட்ஸ்ல போய் வாதாட வேணும் அப்படியான கட்டாயம் இல்ல. விரும்பினா போலாம், அது வேற விஷயம். 4 வருஷத்தை நீங்க முடிச்சு போட்டு பிறகு கோர்ட்ஸ்ல போய் வாதாடுறது அது கட்டித்தனம், அது வேற விஷயம். ஆனால் வேற வேலை செய்யறாக்கள் சில நான் கோர்ட்ஸ் போயில சார், வேற லோயரா படிச்சு என்ன வீட்டை இருந்து வேலை செய்யலாம்னா கட்டாயம் நீங்க லோயரா வந்தால் வீட்டை இருந்து கூட காணி உறுதி எழுதி கட்டாயம் வந்து உங்களோட சேவையை செய்து கொண்டிருக்கலாம், நல்ல வருமானம் கிடைக்கும். கணக்க வாய்ப்புகள் இருக்கு பிள்ளை. இப்ப நாங்கள் படிக்கிற காலத்துல பிள்ளை எங்களுக்கு இப்படியான வாய்ப்புகளும் இல்லை, இப்படி சொல்றதுக்கும் யாருமே இல்லை. உங்களுக்கு நான் சொல்ற அளவு சொல்லியிருக்கிறேன். குரூப்பில கனவேர் இருக்கிறீங்க. ஆனா கனவேர் இன்னும் அந்த இன்ட்ரெஸ்டிங் இல்லாம இருக்கிறது பெரிய கவலைக்குரிய விடயம். இப்ப கனவேர்டா கடைசி நிமிஷம் அட்மிஷன் வருமா, அட்மிஷன் வந்தா அப்புறம் தொடங்கி ஒரு யோசனை இல்லை. இப்பவே ஸ்டார்ட் பண்ண வேணும். ரைட், ஓகே. பாருங்க, போன வருஷம் முதலாவது கேள்வியை கேட்டால் எல்லாத்தையும் நான் அனலைஸ் பண்ண போறேன். பிறகு உங்களுக்கு கைப்படி தரும். புதன்கிழமை வகுப்பு தான் உங்களுக்கு கிட்டத்தட்ட முதலாவது வகுப்பா இருக்கும். இன்றைக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் தான். ஆனா ஃப்ரீ கிளாஸ் இருந்தாலும் ஒரு 1 ஹவர் நான் எடுப்பேன். இன்றைக்கு 1 ஹவர் எடுத்து சொல்ல வேண்டிய விடயமெல்லாம் சொல்லுவேன். அப்ப புதன்கிழமை உங்களுக்கு ஒரு பேப்பர் மாடல்ல வந்து கொண்டிருக்குவேன். பேப்பர் மாடல்ல வந்து கிட்டத்தட்ட ஒரு 5-6 பேப்பர் நாங்க செய்வோம். ஒவ்வொரு மாதமும் கிரயத்துல ஒரு 4 பேப்பர் நான் செய்வேன். அப்படி ஒரு 5-6 பேப்பர் 2 மாதத்துக்குள்ளே நாங்க செய்து முடிப்போம். நீங்க ஒன்றும் பயப்பட தேவையில்லை. சரி பிள்ளைகள், ரைட். நல்லா கிளியராக இருக்கும். எனக்கு தேவைன்னு சொன்னா நீங்கள் சந்தேகங்களை கேட்டுக்கொள்ளலாம். ரைட். எங்களுக்கு போன வருஷம் முதலாவது ஒரு கேள்வி கேட்டான் பிள்ளைகள் வந்து கிறந்த எழுத்துக்கள் சொல்லி கேள்வி கேட்டான். போன வருஷம் ஒரு கேள்வி கேட்டவன் கிறந்த எழுத்துக்கள். அப்ப உண்மையிலேயே பார்த்தவன் சொன்னா பிள்ளைகள் கிறந்த எழுத்துக்கள் சொன்னா இது முழுக்க முழுக்க பிள்ளைகள் தமிழ் இலக்கணம். போன வருஷம் 5 புள்ளி கேள்வி கேட்டான். கிறந்த எழுத்துக்களை குறிப்பிட்டு அவற்றுக்கு ஒவ்வொரு உதாரணம் தருகன்னு சொல்லி கேட்டார். இது உண்மையிலேயே வந்து O level A levelல தமிழ் இலக்கணத்துல காணப்படுகின்ற ஒரு மிக முக்கியமான விடயம் கிறந்த எழுத்து என்பது. அப்ப அதை வந்து ஒரு வினாவாக கேட்டிருக்கார், முதலாவது வினாவாக சொன்னால் இது வந்து கட்டாயம் ஒரு இலக்கணம் தெரிஞ்ச ஆசிரியராலதான் இதுக்கான விடைகளை வந்து என்ன செய்ய முடியும் சொல்ல முடியும். அதான் உண்மை. சரி, அப்ப கிறந்த எழுத்துக்கள். அப்ப கிறந்த எழுத்துக்கள் சொன்னா உங்களுக்கு தெரிய வேணும் பிள்ளைகள் வந்து நானும் உங்களுக்கு எல்லாமே விஷயம் வந்து கிளியர் பண்ணி விடுவேன். நீங்க பயப்பட தேவையில்லை. இந்த வருஷம் நான் யோசிச்சிருக்கிறேன். இந்த வருஷம் உங்களை எல்லாரையும் வந்து நான் லோயர் ஆக்குறதா. இந்த வருஷம் எல்லாரையும் என்னிட்ட வர்ற பிள்ளை எல்லாரையும் எவ்வளவு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கூட கிளாஸ போட்டு 2 மாதம் நான் இப்ப இந்த 2 மாதம் கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்க போறேன். கொஞ்சம் A level கிளாஸஸ் எல்லாம் எனக்கு முடிஞ்சு நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறேன். அப்ப அடுத்தது நான் அடுத்த கட்டமா இந்த ஆல் ஐலண்ட் சர்வீஸ் கிளாஸஸ் துவங்க போறேன். அதை விட இன்னொரு கிளாஸ் வந்து உங்களது MSO லிமிடெட் நார்த் ப்ரொவின்ஸ் வடமாகாணத்தினுடைய MSO லிமிடெட் கிளாஸ் வந்து என்ன செய்ய போறேன்னு சொன்னா துவங்க போறேன். நாளைக்கு ஸ்டார்ட் பண்ண போறேன். கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கிறேன். அப்ப ஃப்ரீயா இருக்கிற வழியால உங்களுக்கான சில வழிகள்ல எக்ஸ்ட்ரா கிளாஸ் காலமேல ஒரு ஃப்ரீயா எக்ஸ்ட்ரா கிளாஸும் போட்டு செய்யற பிளான் இருக்குது. ஏன்னா உங்களை எல்லாரும் இந்த முறை இந்த கிரயத்தல்ல ஒரு 80க்கு மேல எடுக்க வைக்கிறான் பிளான் என்னுடைய பிளான். அதே மாதிரி என்னுடைய வளவாளர்களும் வந்து எல்லாருமே அதுக்கேற்ற ரெடியா தான் இருக்கிறார்கள். நாங்கள் எங்களை தியாகம் செய்து உங்களை வந்து நல்ல ஒரு நிலைக்கு கொண்டு வர்றது எங்களுடைய அர்ப்பணிப்பான சேவையாக இருக்க போது இந்த வருஷம் உங்களை எல்லாரையுமே அனுப்புறதா. அப்ப நீங்கள் எங்களோட சப்போர்ட் பண்ணணும். நீங்க எப்படி சப்போர்ட் பண்ணணும்னு சொன்னா நல்லா படிக்க வேணும். நல்லா படிக்க வேணும். நல்ல கேள்விகளை எங்கிட்ட கேட்க வேணும். நல்லா படிக்க வேணும். நேரம் காலம் பாராது நாங்க உங்களுக்கு நல்ல சப்போர்ட் தருவோம். நான் கட்டாயம் சப்போர்ட் தருவேன். எங்களை இங்கிலீஷ் சாரா இருந்தானே, நுண்ணறிவு சாரா இருந்தானே, அல்லது வந்து பொது அறிவு சாராக்களா இருந்தானே, எல்லா சாராக்களும் நல்ல சப்போர்ட் வந்து தரத்தான் போறோம் எல்லாருக்கும். சரி, அப்ப அதனால எல்லாருமே நாங்கள் கட்டாயம் வந்து கட்டாயம் கேள்வி நீங்கள் கேட்டா அதுக்கேற்ற வகையில நாங்கள் விட சொல்லி கொண்டிருக்கோம். ரைட், உங்களுக்கு ஒரு 1 ஹவர் நான் எல்லா விஷயங்களை காய்ச்சி போட்டு பிறகு உங்களுக்கு சொல்லுவேன். ரைட், பாருங்க, ஒரு முதலாவது கேள்வி கேட்டால் 5 புள்ளிகளுக்கு இந்த கேள்வி கேட்கப்பட்டது. 5 புள்ளிகள் சும்மா இல்ல பிள்ளை. அவ கிறந்த எழுத்துன்னு சொன்னா பிள்ளைகள் உங்களுக்கு தெரியும், A levelல O levelல இருக்குது. வடமொழியில இருந்து தமிழ் சொற்களை எழுதுவதற்காக பயன்படுத்தப்படுற எழுத்துக்கள் தான் பேர் கிறந்த எழுத்துக்கள். அப்ப அது முழுக்க முழுக்க இலக்கணம். அது முதலாவது கேள்வியை கேட்டோம் எல்லாரும் பயந்து போயிடும். வேணா கிறந்த எழுத்துன்னா கனவே என்னன்னு தெரியாது. சார், அப்ப கட்டாயம் நான் சொன்னேன், நான் ஒரு தமிழ் இலக்கண ஆசிரியராக இருக்கிறபடியால யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலே வந்து லெக்சர் பண்ணி கொண்டிருக்கிறபடியால எனக்கு சில விடயங்கள் இப்ப ஒரு 20 வருஷமாக நான் ட்ரெயின் பண்ணி கொண்டிருக்கிறபடியால எனக்கு இந்த சில விஷயங்களை வந்து உங்களுக்கு தெளிவாக சொல்லக்கூடியதாக வந்து இருக்கு. சில பிள்ளைகள் அப்ப நான் இப்ப ஒவ்வொரு புதனும் வந்து உங்களுக்கு தெரியும்
மெட்ரிகுலர் யூனிவர்சிட்டியும் அடுத்த கட்டமாக கேட்டிருக்கீங்கன்னா இந்த கிரைத்தல் மொழித்திறன் சம்பந்தமான பாடங்களை கற்பிக்கிறதுக்கு. அப்ப உங்களுக்கு பிறகு ஒரு மாசி மாதம் பங்குனி மாதம் அளவில் ஈஸ்டர்ன் சம்பந்தமான ஈஸ்டர்ன் யூனிவர்சிட்டிக்கு வர்றதுக்கான சாத்தியக்கூறுகளும் இருக்குது. இப்ப எங்களுக்கு தேவை இந்த மொழியில நாங்கள் நல்ல கிளியராக இருக்கோம். அப்ப இலக்கண பார்த்தோம்னு சொன்னால் இலக்கண ரீதியா பார்த்தோம்னு சொன்னா பிள்ளைகள் கட்டாயம் வந்து இலக்கண ரீதியா பார்த்தோம்னு சொல்லி சொன்னால் கட்டாயம் வந்து என்னன்னு சொல்லி சொன்னால் வடமொழியிலிருந்து தமிழ் மொழிக்கு தமிழ் சொற்களை எழுதுவதற்காக பயன்படுத்தப்படுகின்ற 6 எழுத்துக்கள் இருக்கு. அந்த 6 எழுத்துக்களுக்கு தான் பேர் கிரந்த எழுத்துக்கள். வடமொழியிலிருந்து தமிழ் சொற்களை எழுதுவதற்காக பிள்ளைகள் வந்து கிட்டத்தட்ட 6 எழுத்துக்கள் வந்து தமிழ்ல இருக்குது. வடமொழியிலிருந்து தமிழ் சொற்களை எழுதுவதற்காக பயன்படுத்தப்படுற எழுத்துக்கள். அந்த எழுத்துக்களை தான் கிரந்த எழுத்துக்கள் சொன்னா 6 எழுத்துக்கள் இருக்கு. 6 எழுத்து இருக்குது. ஆனா பரீட்சையை கேட்டது 5 எழுத்துக்கள். அப்ப முதலாவது பார்த்தோம்னு சொன்னா இது போன வருஷம் வந்த வினாவா. முதலாவது பார்த்தோம்னா வடமொழி ஜானா. ஜானான்னு சொன்னா அப்ப உதாரணமாக வந்து ஜனனி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லு வந்து வடமொழி ஜானா பயன்படுத்தப்படுது. அதே மாதிரி ஜனநாயகம் என்று சொல்லப்படுற சொல்லு ஜனநாயகம் என்ன ஜனநாயகம். அப்ப ஜனநாயகம் என்று சொல்லி சொல்லிக்க அதுல வந்து பார்த்தோம்னு சொன்னா ஒரு கிரந்தம் வருது. ரைட். இப்படி பார்த்தோம்னு சொன்னா அடுத்தது பார்த்தோம்னு சொன்னா வடமொழி ஹானா. இந்த வடமொழி ஹானா இந்த வடமொழி ஹானாவை எப்படி எழுதுறேன்னு சொன்னா முதல் வந்து வானா மாதிரி எழுதி போட்டு ராணா வச்சு வடமொழி ஹானாவில பார்த்தோம்னா இப்ப ஹரிஹரன் என்று சொல்லப்படுகின்ற சொல்லு ஹரிஹரன் என்று சொல்லப்படுகின்ற சொல்லு ஒரு வகையில வடமொழி ஹானாவில உருவாக்கப்படுகின்ற சொல்லு. சரி, அதான் இதான் முதலாவது கேள்வி கேட்டான். அதே மாதிரி சானா இந்த சரிகம பதனிக்கிற ரசானா இது ஒரு கிரந்த எழுத்து. ஏன்னா இப்ப உதாரணமாக சப்தம் என்று சொல்லி சொல்லிக்க சப்தம் என்று அந்த 7 ஸ்வரங்கள் சொல்லிக்க சப்தம். அப்ப இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா வடமொழி சானா பயன்படுத்தப்படுது. சரி, அதே மாதிரி இஷன்னா இந்த இஷன்னா பயன்படுத்தப்படுது. இப்ப இது பல இடங்கள்ல இல்ல. இப்ப லக்ஷ்மி என்று எழுதுதானே இப்ப இந்து கடவுளர்கள்ல லக்ஷ்மி என்று எழுதிக்க இந்த இஷன்னா பயன்படுத்தப்படுது. சரி, அதே மாதிரி ஸ்ரீ என்று சொல்லப்படுகின்ற எழுத்து ஸ்ரீ பானாவும் ரீயன்னாவும் சேர்ந்தா ஸ்ரீ வரும். பரியன்னு சொல்லல ஸ்ரீ. இப்ப ஸ்ரீன்னு சொல்லிக்க ஸ்ரீ கிருஷ்ணா என ஸ்ரீரதன் ஸ்ரீரதன் என்று சொல்லி சொல்லிக்க இங்க ஸ்ரீ பயன்படுத்தப்படுது. சரி, அப்ப இதை விட இன்னும் ஒரு எழுத்து இருக்குது சரவன் சொல்லி இந்த ஷானா இது பல இடங்கள்ல குறைவு. சரத்து என்று சொல்லி சொல்லிக்க இந்த சானா தான் பயன்படுத்தப்படுது. சலாம் என்று சொல்லிக்க இந்த சானா தான் பயன்படுத்தப்படுது. அப்ப இது அவ்வளவு முக்கியம் இல்லை. இந்த 5 எழுத்துக்களும் மிக முக்கியமா இந்த 5 எழுத்துக்களும் வந்து மிக முக்கியமான எழுத்துக்களாக இருக்குது. அப்ப இதுவும் இருக்குதான். இதுவும் வந்து கிரந்த எழுத்து தான். மொத்தமாக கிரந்த எழுத்துக்கள் பிள்ளைகள் 6 வகையான எழுத்துக்களாக கிரந்த எழுத்து இருக்கு. அப்ப இதுல கேட்டது 5. 5க்கும் உதாரணம் கேட்டார். அப்ப கனவேர் முதலாவது கேள்வியோடைய டேமேஜ் ஆயிடும். ஏன்னு சொன்னால் கனவேருக்கு கிரந்த எழுத்து தெரியாது. முதலாவது கேள்வியோடைய கனவேர் டேமேஜ். என்ன ரீசன் என்றால் கனவேருக்கு கிரந்த எழுத்து தெரியாது. அவ என்னென்றால் எல்லாரும் வந்து பெரிய பெரிய ஆட்கள்கிட்ட படிச்சு கொண்டு போயிட்டு கிரந்த எழுத்துக்கள் தெரியாம இருந்து கொண்டு பிறகு கஷ்டப்படுறது. அப்ப மொழித்திறன் கிரைத்தல் படிப்பிக்கிறேன்னு சொன்னால் கட்டாயம் அவர் ஒரு இலக்கண ஆசிரியராக ஒரு தமிழ் ஆசிரியராக இருக்கின்ற வேளையில தான் உங்களுக்கு கூடிய அளவில புரிய வைக்கலாம். இல்லையா கஷ்டம். ஏன்னா போன வருஷம் கேள்வியை பாதிக்க நான் சொல்லி கொடுத்தபடியா என்னுடைய பரவாயில்லை 8:30 வரை கதை புரியுங்க. ரைட். ஆகவே போன வருஷம் நாங்கள் பார்த்தோம் என்று சொல்லினால் இப்படியான வினாக்கள் வந்து கேட்கப்பட்டது. அப்ப இது முதலாவது வினாவாக கேட்கப்பட்டது. சும்மா இல்ல பிள்ளைகள் வந்து 5 புள்ளிகளுக்கு வந்து கேட்கப்பட்டது. அப்ப நான் அந்த இலக்கண ரீதியாக படிப்பிக்கிற வழியால அதை வந்து கிளியர் பண்ணிக்கிறேன். ரைட். அடுத்த பார்த்தோம்னு சொன்னா வளமையாகவே அகராதி வரிசை கேட்கிறவன் அகராதி வரிசை கேட்க 2 விஷயம் இருக்குது. வடிவா கவனிச்சு கொள்ளுங்க. 4 விடையும் தருவான். போன வருஷம் 4 விட தரையில்லை. போன வருஷம் என்ன செய்யல பிள்ளைகள் வந்து 4 விடை தரையில். அப்ப போன வருஷம் வந்து 4 விடை தராமல் என்ன செய்தான்னு சொன்னால் அந்த அகராதி வரிசையின்படி அந்த சொற்களை வந்து ஒழுங்குபடுத்த சொன்னார். அப்ப கணவருக்கு இப்ப விட வந்தா ஏதாவது ஒரு வகையில ஒன்றை கீறி போட்டு வரலாம். ஆனா இது விடையே தரையில்லைண்டா ஒழுங்குபடுத்துறேன்டா கட்டாயம்
அந்த உயிரெழுத்துக்கள் மெய்யெழுத்துக்களுடைய வரிசை தெரிய வேணும். அதுக்கு நான் டெக்னிக் வந்து அண்டை சொல்லி தந்தான். உயிரெழுத்துக்கள வரிசை எப்படி கண்டுபிடிக்கிறது, மெய்யெழுத்துக்கள வரிசை எப்படி கண்டுபிடிக்கிறது, இன்றைக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் கதை. இதெல்லாம் என்ன, இதெல்லாம் பார்க்க என்னன்னு சொன்னா கனவே சொல்லிவிடும், இதெல்லாம் செய்யலாம். கனவே கேட்டா தமிழ் தமிழ் தானே, இது செய்யலாம், சின்னலா படிச்சுதானேன்னு சொல்லிவிடும். ஆனா பரீட்சைக்கு வந்தோம்னா அகன் செய்ய வேணும். இப்ப போன முறையெல்லாம் அறிக்கை வந்தது. அறிக்கை வந்தோம்னா கனவே சொன்னது அறிக்கையெல்லாம் வடி வெளியிட்ட மாட்டோம். ஆனா உண்மையிலே அறிக்கை வந்து எழுதுறதுன்றதை விட அங்க அந்த முற்றுப்புள்ளி எங்க போட்டோம், கம எங்க போட்டோம், என்ன எங்க இடப்பக்கம் எழுதினமா, வரப்பக்கம் எழுதினமா, அதெல்லாம் பெரிய பிரச்சனை கனவேற்கு. அதுல கிளியர் இல்லாமல் எங்களால முழுமையான புள்ளிகளை என்ன செய்ய முடியாத புள்ளிகளுக்கு பெற முடியாது. அதுவே கனவே கிளியர் இல்லை. அதுல வந்து கிளியர் ஆக்குறேன்னு சொன்னா நாங்கள் கட்டாயம் பயிற்சியை வந்து பெற்றுக்கணும். மற்றது வந்து இந்த புதிய மாடல்ல எல்லாத்தையும் வந்து படிச்சு கொள்ள வேணும். சரிதானே பிள்ளைகளே? ரைட். ஓகே. அந்த மெய்யெழுத்துக்கள வரிசையை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்திக் 2வது படியமாக மெய்யெழுத்துக்களினுடைய வரிசையை கொஞ்சம் நான் ஞாபகப்படுத்திக் கொள்வேன். சரிதான பிள்ளைகள்? மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை. நேற்றும் உங்களுக்கு சொல்லியிருந்த நான் மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை நேற்றும் முந்தினாலோ இன்னும் நான் அந்த கிளாஸ்ல வந்து ஆரம்பிக்கின்ற வேளையில மெய்யெழுத்துக்களுடைய வரிசை வந்து சொல்லியிருந்தேன். அந்த வகையில இன்றைக்கு வந்து உங்களுக்கு மெய்யெழுத்துக்களினுடைய வரிசை என்ன செய்யப்படுச்சுன்னா சொல்ல போறேன். அப்ப மெய்யெழுத்துக்களினுடைய வரிசைன்னு சொன்னா பாருங்க, உதாரணமா ஒண்ணும் பாடமாக்க வேண்டாமா. இக்கன்னா, இச்சன்னா, இட்டன்னா, இத்தன்னா, இப்பன்னா, இட்டன்னா இதை சொல்றது பிள்ளைய வந்து வல்லின மெய்கள் சொல்றது. இதெல்லாம் சின்னல படிச்சதுதான். ஆனா இப்ப உங்களுக்கு சில வழிகளை ஞாபகம் இருக்காது. நான் உண்மையைத்தான் சொல்றேன். இது வல்லினமை. அதே மாதிரி இங்கன்னா, இஞ்சன்னா, இன்னன்னா, இந்தன்னா, இம்மன்னா, இன்னன்னான்னு சொல்லப்படுறது என்ன பிள்ளைகள் வந்து பார்த்தோம்னா மெல்லினமை. 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 சரி பிள்ளைகள். இதுவும் பாடமாக்காமலே கண்டுபிடிக்கலாம். அதே மாதிரி ஈயன்னா, இர்ரன்னா, இல்லன்னா, உவன்னா, இல்லன்னா, ஈழன்னான்னு சொல்லி இருக்குது. இந்த 6ஐயும் நாங்க சொல்லப்படுறோம் இடையினமை. இதெல்லாம் பாடமாக்குறது எப்படி பாடமாக்குறா முந்தி நீங்கள் படிச்சு பேர் கசடத பற. அப்ப அப்படி போடுங்க எக்ஸாமுக்கு. என்னன்னு சொன்னா இதுல வந்து முதல் 5 கேள்வி வருது. 5 கேள்விக்கும் 5 புள்ளி வருது. அப்ப இது கீற கேள்வியாக வந்தான்னா, எழுதுகிற கேள்வியா வந்தான்னா 5 புள்ளியை நாங்க இழக்கலாம். அப்ப இதை நாங்க ஒரு கொஸ்டின் ஷீட்ல நாங்க கொஸ்டின் ஷீட்டோ அல்லது வந்து எக்ஸ்ட்ரா தருகின்ற பேப்பர்ல வந்து நைஸா வந்து எழுதி வச்சவன்னு சொன்னால், நைஸா எழுதி வைக்கிறேன்டா வீட்டை எழுதி கொண்டு போறேன் இல்ல, எக்ஸாம் கோல்லையே நாங்கள் எழுதி வச்சோம்னு சொன்னால் 1வது கேள்விக்கு நாங்க விடை எழுத முடியுமா இல்லையா? விடை எழுத முடியும். 1வது கேள்விக்கு விடை எழுத முடியுமா இல்லையான்னு சொன்னா விடை எழுத முடியும். சார் அதுல கவனமாக இருக்கணுமா? ஆகவே இது வந்து ஒழுங்கு இல்லை. இப்ப இது வந்து ஒழுங்கில் இருக்க வேண்டிய இல்லை. இது வல்லினமை, இது மெல்லினமை, இது இடையினமை, இது ஒழுங்கு இல்லை. அப்ப இதை ஒழுங்குபடுத்துறேன்னு சொன்னா பாருங்க, இதுதான் 1வது மெய்யெழுத்து, இது 2வது, இது 3வது, இது 4வது, இது 5வது, இது 6வது, இது 7வது, இது 8வது, இது 9வது, இது 10வது. இப்படி வல்லினம் மெல்லினம், வல்லினம் மெல்லினம், வல்லினம் மெல்லினம், வல்லினம் மெல்லினம், வல்லினம் மெல்லினம் மாறி மாறி வரும். இதைத்தான் நாங்க சின்னல பாடினாங்க. இக்கன்னா, இங்கன்னா, இச்சன்னா, இஞ்சன்னா, இட்டன்னா, இன்னன்னா, இத்தன்னா, இந்தன்னா, இப்பன்னா, இம்மன்னாண்டு பாடமாக்கினாங்க. இப்ப அந்த வயசு இல்லை. ஏன்னா பிறகு பார்த்தோம்டா 11, 12, 13, 14, 15, 16. பிறகு பார்த்தோம்னு சொன்னா 17, 18. இதுதான் கடைசி மெய்யெழுத்து. இதுதான் 1வது மெய்யெழுத்து. அப்ப இப்படி சும்மா பாடமாக நாங்கள் என்ன சொல்றது, என்ன பாடமாக்கி கொண்டு வரட்டா நாங்க கடைசியில இந்த இல்லன்னாவத்தான் கடைசி எழுத்து எழுதி போடுவோம். அப்ப இது வரிசை இல்லை என்று நான் முதல்ல சொல்லிப்படணும். இப்ப நாங்கள் ஒழுங்குபடுத்தினதுதான் வரிசை. வரது பிள்ளைகள் இன்னும் ஒன்று கவனிச்சு கொள்ளுங்க. கிளாஸ் வர்றார்கள் உடனடியாகவே இந்த குரூப்பில வந்து உங்களுடைய ஃபீட்பேக்கை போடுங்க. இந்த கிரகித்தல் சம்பந்தமான ஃபீட்பேக்கை இன்றைக்கே போடுங்க. இப்ப எனக்கு சட் பண்ண வேண்டாம். நீங்கள் வந்து இந்த குரூப் இருக்கு தானே பிள்ளைகள், அதுல போடுங்க. எந்த பாடம் மட்டும் இல்லை, எல்லா பாடங்களும் உங்களுக்கு எந்த சென்டரால நடைபெற்றாலும் அந்த பாடம் சம்பந்தமான அந்த வளவாளருடைய கற்பித்தல் சம்பந்தமான ஃபீட்பேக்கை அந்தந்த குரூப்பில போடுங்க. போட்டாதான் அந்தந்த அட்மின் ஆக்களுக்கு உங்களுடைய கற்றல் முறைமையும் வளவாளர்களுடைய கற்பித்தல் முறைமையும் தெரியும். ஏதாவது உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் அல்லது வந்து நேரம் காணாது இருந்தால் அல்லது வந்து ஏதாவது என்ன பிரச்சனைன்னு சொன்னாலும் அந்த குரூப்பில வந்து போடுங்க. அல்லது தனிப்பட்ட ரீதியில போடுங்க. போட்டாதான்
அவர்கள் வந்து அதுக்கேற்ற வகையில இன்னும் கூட உங்களை என்ன செய்ய முடியும்னு சொன்னால் கொண்டு செல்ல முடியும். ஏன்னா இது பிள்ளைகள் வந்து சும்மா இல்ல. சும்மா விளையாட்டு டைம் இல்ல. 2 மாதம் பயங்கரமான பொன்னான நேரம். இத வந்து மண்ணாக்கி போடாதீங்கோ. நாங்கள் உங்களுக்கு வழிகாட்ட ரெடி. நீங்கள் படிக்க ரெடியா? லோயரா வர ரெடியான்றத நீங்க யோசிங்க. சரிதானே? ரைட். ஓகே. அப்ப இந்த ஒழுங்கு. அப்ப இந்த ஒழுங்கில வரைக்கும் இப்ப உதாரணமா பாருங்க, கிளி என்று சொல்லப்படுகின்ற ஒரு சொல்லு வருது. கிளி என்று வருது. ஏன்னா, எங்களோட பறவைகள்லயே போடுவோம். கிளி, காகம், காகம், கழுகு, கழுகு, குஜங்கு, தானே? இப்படி 4 சொல்லு வருது. என்ன 4 சொல்லு வருது. அப்ப இத வந்து இது ஒழுங்காக இருக்குதான்னு சொன்னா, இது ஒழுங்கில இல்ல. ஏன்னா கிளியோ, காகமோ, கழுகோ, குரங்கோ ஒழுங்கில இல்ல. ஏன்னா அவ ஒழுங்குபடுத்துறேன்னு சொன்னா, இது எல்லாமே மெய்யெழுத்துக்கள் என்பது உங்களுக்கு தெரியும். உயிரெழுத்துக்களையும் வேற, கலந்தும் வேற. 2வது எழுத்துல வச்சுக்கொண்டு பார்க்கிறதும் வேற, 3வது எழுத்துல வச்சுக்கொண்டு பார்க்கிறதும் வேற. இப்படி கணக்கு இருக்கு பிள்ளையே. நான் கொஞ்சம் கொஞ்சமா படிப்பேன். இன்றைக்கு உங்களுக்கு ஒரு 1 ஹவர் கிளாஸ்ல செய்யக்கூடியத, சொல்லித் தரக்கூடியத சொல்லித்தரேன். ஓகே. நாங்க மெல்ல மெல்ல படிப்போம். ஒண்ணும் பிரச்சனை இல்ல. நாங்க கூட கிளாஸ் தான் போட போறோம். இப்ப இந்த கிரகித்தலுக்கு எல்லாம் நான் கூட கிளாஸ் தான் போடுவேன். கூட தான் படிப்பேன். விளங்காத விஷயம் எல்லாம் சொல்லித் தரத்தான் போறேன். ஆமா இல்லையா? நீங்கள் படிச்சு கொடுங்க வடிவ. பாஸ் பண்ற எண்ணத்தோட மட்டும் படியுங்க. 100 எடுக்கணும் என்ற எண்ணத்தோட மட்டும் படியுங்க. 4 பாடத்திலே 400 எடுங்கோ. விளங்கா 400 எடுக்கலாம். கட்டாயம் எடுக்கலாம். வடிவா படிச்சு 400 எடுக்கலாம். ரைட். அப்ப இத பார்த்தோம்னா எல்லாமே வந்து வல்லின மெய் எழுத்துக்கள்ல இக்கன்னா வரிலாம் இருக்குது. இப்ப கானா, காவன்னா, கீனா, கீயனா, கூனா இந்த வரிலாம் எல்லாமே இருக்கு. இக்கன்னா என்ற எழுத்தினுடைய வரிலாம் இருக்குது. ரைட். முதலாவது எழுத்து எல்லாமே அப்படித்தான். இது முதலாவது எழுத்து எல்லாமே சரி அப்படி ரைட். இப்ப எங்களுக்கு பார்க்க வேணும். இந்த இக்கன்னா வரியில எடுத்தவன் சொன்னால் என்னென்ன மாதிரி உயிர்மெய் எழுத்துக்கள் கானா, காவன்னா, கீனா, கியன்னா, கூனா, கூவன்னா, கேனா, கேயன்னா, கையன்னா, கோனா, கோவன்னா, கவ்வன்னான்னு சொல்லி உயிர்மெய் எழுத்துக்கள் இருக்குது. ஓமா இல்லையா? அப்ப 2, 4, 6, 8, 10, 12. ஓகே. ரைட். இதுதான் பிள்ளைகள் எங்கண்டா அந்த இக்கன்னா வரியில வருகின்ற எழுத்துக்கள். கிளியரா விளங்குதா பிள்ளைகள்? நான் சொல்றது கிளியரா விளங்குதா? ஒயிட் போர்ட் கிளியரா தெரியுதானே பிள்ளைகள்? ஒரு சிக்கலும் இல்ல தானே? ரைட். எஸ்ண்டா எஸ்ன்னு போடுங்க. நோண்டா நோன்னு போடுங்க. ரைட். ஓகே. அப்ப இதெல்லாம் வல்ல பாத்தீங்கன்னா இக்கன்னா வரி. இக்கன்னா வரி. ரைட். இக்கன்னா வரின்னு சொல்லிக்க பாப்போம். இப்ப இதான் காணாதான் முதலாவது. அப்ப என்ன? கழுகு. அப்ப இந்த விட தான் முதல்ல வரும். அப்ப கழுகு. கழுகுதான் முதலாவது விடை. ரைட். ஓகே. 2வது விடை. காணா காவன்னா காகம். அடுத்து என்ன பிள்ளைகள்? காகம். தானே? ரைட். அடுத்த 3வது கீனா இருக்கோ கிளி. கிளி. என்ன? கிளி. கீனா கீயன கீயன்னாலே இல்ல. கூனா இருக்குது. குற்றங்கு. என்ன பிள்ளைகள்? குற்றங்கு. ரைட். அப்ப இப்ப நாங்க அகராதி வரிசையின்படி இதை ஒழுங்குபடுத்தி விட்டமோ இல்லையோண்டா ஒழுங்குபடுத்தி விட்டோம். இப்ப இதெல்லாம் சொல்றது இது நான் சிம்பிள் என்று சிலவே சொல்லிவிடும். ஆனா உண்மையிலே பரீட்சையில சிலோட வராது. அப்ப இது வந்து இப்ப நான் காணாவரியில மட்டும் சொன்னது. இப்ப மானாவரி, உப்பன்னாவரி எல்லாம் கலந்தும் வரும். உயிரெழுத்து, மெய்யெழுத்து எல்லாம் கலந்து வரும். அப்படியான பயிற்சிகள் எல்லாம் நாங்க செய்வோம். நீங்க பயப்பட தேவையில்லையா? அப்படியான பயிற்சிகள் நிறைய செய்ய போறோம். லோ காலேஜ்ல வந்த கேள்விகள், எல்எல்பில வந்த கேள்விகள், எம்எஸ்ஓல வந்த கேள்விகள், எம்எஸ்ஓல ஓப்பன்ல, லிமிட்டெட்ல, லோ காலேஜ்ல, எல்எல்பில வந்த பல்வேறுபட்ட வினாக்களை நாங்க செய்து பார்க்க போறோம். இதை விட புதிய வினாக்களும் செய்து பார்க்க போறோம். இதுல வந்து அப்ப எழுதுற மாடலும் பார்க்க போறோம். செலக்ட் பண்ற மாடலும் பார்க்க போறோம். எழுதுற மாடலும் இப்ப சில வேளை இப்ப நாங்கள் இதை எழுதிட்டோம். இதை வந்து எழுதிட்டோம். எப்படி? ஒழுங்குமுறையில எழுதிட்டோம். ஆனா செலக்ட் பண்ணீங்க வந்து இப்ப இதை 1வது விடையாகவும், 2வது விடையாகவும், 3வது விடையாகவும், 4வது விடையாகவும் போடுவாங்க. போட்டுட்டு 4 விட போடுவாங்க. எப்படி போடுவாங்க? 1, 2, 3, 4 1வது விடை. பிறகு போடுவாங்க 1, 3, 4, 2 2வது விடை. அது மாதிரி 4, 2, 1, 3 என்ன இப்படி 4 விட போட்டா நாங்க இந்த 1வது விடையத்தான் என்ன செய்ய போறோம் பிள்ளைகள் வந்து கீற போறோம். சரிதானே? அப்ப அப்படியும் கேட்பான். அப்படியும் கேட்டிருக்கிறான். கேட்டுக்கொண்டிருக்கிறான். கேட்பான் என்று சொல்லக்கூடாது. கேட்டுக்கொண்டே இருக்கிறான். அப்ப இனிமேலும் கேட்பான். அப்ப அதனால அகராதி வரிசை பிள்ளைகள் உங்களுக்கு 5 புள்ளிகளுக்கு போன வருஷம் 2022 வந்திருக்குது. 23 வந்து. இப்ப 2022ஆம் ஆண்டு வந்து செலக்ட் பண்றது. செலக்ட் பண்றது மீனிங் அது வந்து சரியான விடைய வந்து தெரிவு செய்யறது.
2023ஆம் ஆண்டு திருப்பி எழுதுறது. திருப்பி என்ன செய்யறது? அப்படியே அழகான முறையில, ஒழுங்கான முறையில, ஒழுங்கில வந்து என்ன செய்யறதுன்னா எழுதுவது. இப்படியான கேள்விகள் உங்களுக்கு மிக முக்கியமா இருக்கு. நாங்க கணக்க செய்வோம். யோசிக்க வேண்டாம். உங்களுக்கு இந்த வருஷம் நான் என்ன செய்ய போறேன்னு சொன்னால், பல விஷயங்கள டைப் பண்ணி தரப்போறேன். ஏன்னா கணவருக்கு வந்து தேடுறதுக்கு பஞ்சு, தேடுறதுக்கு நேரம் இல்லாம இருக்கிறீர்கள். அது எனக்கு தெரியும். எனக்கு தெரியும் உங்களோட சோலி நீங்கள் கூட. தேட தேட முடியாமல், தேடுறதுக்கு நேரம் இல்லாம இருக்கிறீங்க. சோலி கூடன்னு தெரியும். அதனால நான் இந்த ஒத்த சொல்லுக்கள், எதிர்ச்சொற்கள், மரபுத் தொடர்கள், சினைப்பெயர்கள் அப்படிலாம் கணக்கு இருக்கு தானே அதுகள் எல்லாம் கொஞ்சம் நான் உங்களோட தர்ற பிடிஎஃப்க்கு பின்னால ஒவ்வொன்றிலையும் ஒவ்வொன்றை டைப் பண்ணி போட போறேன். கொஞ்சம் நீங்க படிச்சு கொள்ளுங்க. சில முக்கியமான சொற்கள வந்து போடுவேன். அது உங்களுக்கு நல்லதுதானே என்ன பிள்ளைகள்? அப்ப நீங்கள் அதையும் கொஞ்சம் பார்த்துக் கொள்ளலாம். பார்த்துக் கொள்ளைங்க இந்த கிரந்த எழுத்தெல்லாம் நான் திருப்பி போடுவேன். சில உதாரணங்கள் எல்லாம் போட்டு போடுவேன். அப்ப அதனால அந்த விஷயம் எல்லாம் இந்த முறை செய்து தருவேன். வினை சொற்கள்ல கேள்வி வந்திருக்குது. அந்த வினைச்சொற்கள் சம்பந்தமான கேள்விகளும் கட்டாயம் நான் போடுவேன். அப்ப அதெல்லாம் நீங்கள் திருப்பி திருப்பி பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கும். சரிதானே? அப்ப நீங்க ஏன்டா பிடிஎஃப்ல வந்து பின்னுக்கு பாருங்க. பின்னுக்கு பார்க்க ஒவ்வொரு பிடிஎஃப்லயும் ஒவ்வொரு பகுதி போடுவேன். இப்ப 1வது பிடிஎஃப்ல வந்து ஒத்த சொல், எதிர்ச்சொல் போடுவேன். 2வது பிடிஎஃப்ல மரபு தொடர், உவமை தொடர் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் செலக்ட் பண்ணி கொஞ்சம் வந்து போடுவேன். சரிதானே? கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு பின்பக்கம்னு சொல்லிக்க ஒரு 50, 60 தொடர்கள் வந்து போடலாம். பிரச்சனை இல்ல. அப்ப நீங்க அதுகளையும் கொஞ்சம் முக்கியமானதா எல்லாம் போட மாட்டேன். முக்கியமானத போடுவேன். பரீட்சைக்கு வரக்கூடியது, அடிக்கடி வந்தது அதுகள போடுவேன். சார் ரைட் இப்படி கேள்வி கேட்கிறான். 2வது வினா. இது 2வது வினா. சரிதானே? ரைட். அடுத்த 3வது வினா பார்க்க போறோம். இந்த வினா தான் எல்லாருக்கும் பெரிய சிக்கல குடுக்குற வினா. அதுவும் சும்மா இல்ல அப்படியே 20 கேள்விக்கு 20 புள்ளிகளுக்கு இந்த வினா கேட்டிருக்கார். 3வது வினா வந்து 20 புள்ளிகளுக்கு கேட்டிருக்கார். எப்படின்னு சொன்னால் ஒரு பந்தி தருவான். ஒரு பந்தி தருவான். சார் ஒரு பந்தி. அது கிட்டத்தட்ட என்ன எவ்வளவு ஒரு பந்தி என்ன யோசிங்க கிட்டத்தட்ட 100 சொற்களோ, 150 சொற்களோ இது ஒரு பந்தி. அல்ல 200 சொற்களோ ஏதோ ஒரு பந்தி. அது பெரிய பந்தி. சார் பந்தியில வந்து பார்த்தோம்னு சொன்னா, ஒரு பந்தியில 20 சொல்லு பிழையாக இருக்கு. சார் இதுதான் பெரிய கணவர் வந்து போட்ட ஒரு பகுதி. 20 சொல்லு பிழையாக இருக்கு. சார் இப்ப உதாரணமாக பாருங்க, இப்படி பாருங்க. இப்ப கலாச்சாரம் என்று போடுவாங்க. உதாரணமாக கலாச்சாரம். கலாச்சாரம் என்ன? அதே மாதிரி பௌதீகவியல் இப்படி போடுவாங்க. பௌதீகவியல். அது இடையில வர்ற மாதிரி சொல்றேன்னா பௌதீகவியல். அதே மாதிரி நாகரீகம். என்ன? நாகரீகம். அப்ப இப்படியான சொற்கள் எல்லாம் என்ன செய்தன்னு சொன்னா அப்படியே ஒரு பந்தில வரும். அப்ப இப்படி 20 சொல்லுகிட்ட வரும். அப்ப ஒரு பெரிய பந்தி 200, 300 சொற்களை கொண்ட ஒரு பந்தி. பெரிய பந்தி தான். இப்ப ஒரு சுருக்கத்துல வர்ற பந்தி மாரி, ஒரு வினாவிடை பந்தி மாரி வரும். பெரிய பந்தி தான் வரப்போகுது. அந்த பந்தியில வந்து பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா 20 சொல்லு பிழையான சொல்ல. அது ஒரு பெரிய சிக்கல் தான் பிள்ளைகள். அந்த 20 சொல்லு என்ன உதாரணமாக கலாச்சாரம் என்ற சொல்லு பிழையான சொல். இது பிழையான சொல்லு. பௌதிகவியல் என்பது ஒரு பிழையான சொல்லு. நாகரீகம் என்பது ஒரு பிழையான சொல். இதெல்லாம் பிழையான சொற்கள். இது இருக்கும். ஆனா இதை வந்து நாங்க பந்தில பிழையான சொல்லு கண்டுபிடிக்கிறோம். முதலாவது 2 வேலை இருக்குது. இந்த 20 சொல்ல 20 சொற்களும் வந்து இந்த பந்தில வந்து சொல்லப்படுகின்ற பிழையான சொற்கள் என்று முதல்ல நாங்கள் கண்டுபிடிக்க வேணும். பந்தில வருகின்ற பிழையான சொற்கள் என்று முதல்ல வந்து கண்டுபிடிக்க வேணும். கண்டுபிடிச்சு போட்டு அந்த சொற்களினுடைய சரியான வடிவத்தை எழுதவன். இப்ப உதாரணமாக கலாசாரம் சொன்னால் கலாச்சாரம் சொன்னா அதனுடைய சரியான வடிவம் வந்து கலாசாரம். அதனுடைய சரியான வடிவம் என்ன பிள்ளைகள் வந்து கலாசாரம். அதே மாதிரி பௌதிகவியல் என்று சொன்னா பௌதிகவியல். பௌதீக இல்ல பௌதிகவியல். பௌதிகவியல் என்ன? அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னா நாகரீகம் சொன்னா நாகரிகம். நாகரிகம். அப்ப இப்படித்தான் பிள்ளைகள் அந்த சரியான சொல்ல எழுதப்பட வேண்டும். இப்ப எங்களுக்கு 2 பிரச்சனை இருக்குது. பிழையான சொல்ல கண்டுபிடிக்கவும் தெரிய வேணும். அதுக்கான சரியான வடிவத்தை எழுதவும் தெரியும். 2 பிரச்சனை இருக்கு. சில பேருக்கு இது பிழையான சொல்லுதான் அங்கே படிச்சது மாதிரி ஞாபகம் வரும். ஆனா அதுக்கான சரியான வடிவம் தெரியாட்டி அரைப்புள்ளி தான் வரும். தானே? அரைப்புள்ளி என்றா என்ன பிள்ளைகள்? அப்ப 10 சரி என்றால் 10க்கும் சரியான வடிவம் எழுதினால் 20க்கும் சரியான வடிவம் எழுதினால் 20 புள்ளி. சரியான வடிவம் எழுதாட்டி அந்த 20 புள்ளியானதை மட்டும் கண்டுபிடிச்சா 10 புள்ளி தான் வரப்போகுது. அப்ப அதுல 10 புள்ளி வீணா வேஸ்ட் ஆக போகும்.
அவ இப்படி கேள்வி கேட்டான். போன வருஷம் ஒரு பெரிய பந்தி, அந்த பந்தி கீழே பிழையான 20 சொல்ல தெரிவு செய்யணும். பிழையான 20 சொல்ல தெரிவு செய்யறது மாத்திரமல்லாமல் அந்த பிழையான சொல்லுக்கு சரியான வடிவம். இப்ப எல்லாம் இந்த ஏ லெவல் தமிழ்ல எல்லாம் இது ஒரு புள்ளிக்கு இருக்கு. ஆனா உங்களோட மொழித்திறன் இந்த கிரைத்திற எக்ஸாம்ல 20 புள்ளிக்கு வருது. ஏ லெவல்ல நாளைக்கு இது ஒரு 2 புள்ளி ஆகும். 1 புள்ளியோ 2 புள்ளிக்கு தான் இந்த கேள்வி இருக்கு. ஆனா இந்த எங்களுடைய பரீட்சையில போட்டி பரீட்சையில 20 புள்ளிக்கு வந்திருக்கு. அப்ப இது கட்டாயம் இனக்கட வேணும். இதே கேள்வியில இதே பந்தி கேள்வியில ஒரு பந்திய தந்து போட்டு பிள்ளையர் ஒரு பந்திய தந்து போட்டு அதுக்கு சரியான குறியீடுகளை வந்து கேட்கிறாங்க. சரியான குறியீடுகள். சரியான குறியீடுகள் சொன்னா சரியான நிறுத்த குறியீடுகள். என்ன நிறுத்த குறிகள். அப்ப நிறுத்த குறிகளை வந்து சரியான நிறுத்த குறிகளை வந்து இட வேணும். அது கமண்ட குறியீடா, முற்றுப்புள்ளி என்ற குறியீடா, மேற்கோட் குறி என்ற குறியீடா, என வினா குறியா, வியப்பு குறியா, இதெல்லாம் பார்க்க வேணும். அப்ப உங்களுக்கு தெரியும் நான் கடந்த 8ஆம் மாசம் அளவில 8ஆம் மாசமோ 7ஆம் மாசம் அளவில எல்எல்பி காரர் வந்தார்கள் தெரியும் நினைக்கிறேன். எனவே கிளாஸ் வந்திருந்த நீங்கள் குறியீடு வந்து தனியா படிச்சுனா ஒரு 2 கிளாஸ் என்னவோ குறியீட்டுக்கு மாத்திரம் பிடிச்சிருந்தது. அந்த கேள்வி அப்படி அந்த எம்எஸ்ஓ லிமிடெட்டுக்கு மிக முக்கியமாக பயன்பாடுடையதாக விளங்கினது. விளங்காது. அதுக்காண்டி இப்ப வராதாக்கள் பயப்பட வேண்டாம். வராதாக்களுக்கு அது ஒரு எக்ஸ்ட்ரா கிளாஸா நான் போட்டு விளங்கப்படுத்தி நான் நோட்ஸ் தருவேன். பயப்பட வேண்டாம். இல்லைன்னு சொன்னா நான் கிளாஸ்ல தரேன் தாரேன். ஏன்னா படிச்சாக்களுக்கு திருப்பி படிக்க அல்லது வந்து உங்களுக்கு ஒரு விளங்கப்படுத்துறதுக்கு ஏற்ற வகையில நான் டைப் பண்ணி அதை வந்து உங்களுக்கு சரியான முறையில் பாக்குறேன். ஏன்னு சொன்னா இன்னொரு விஷயம் பாருங்க, இந்த டைப் பண்ண என்ன பிரச்சனைன்னு சொன்னா சில பேரை கண்டபடியெல்லாம் டைப் பண்ணி போடுங்கள். பிள்ளையர் டைப் பண்ற பிள்ளைகள் வந்து டைப் பண்ணிக்க பிழைச்சு போடும். சில வழிகளை அது பிழைக்கும். வாயால சொல்லிக்க அதை விளக்கம் தரைக்கு தான் இன்னும் உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். அந்த வேலையை நான் என்ன செய்வேன்னு சொன்னா செய்து தருவேன். சார் அப்ப நீங்க அதிலையும் என்ன செய்ய தேவையில்லைன்னு சொன்னால் பயப்படுத்தவில்லை. நல்லா கிளியராக அதுல வந்து கிளியர்படுத்திக் கொடுங்க சில விடயங்களை. சரி அப்ப அதான் நான் சொல்றேன். அப்ப எல்லா விஷயங்களையும் கிளியர் பண்றது உங்களுடைய வேலையாக இருக்க வேணும். அப்ப ஒரு பந்து இறந்து போட்டு சரியான நிறுத்தம் அதுக்கும் 20 புள்ளி. அதுக்கும் 20 புள்ளி. அப்ப கனவேருக்கு வந்து என்னடாப்பா நேரமும் காணாது. அதை விட 2022ஆம் ஆண்டு என்ன வரை கேட்டு விட்டான்னு சொன்னா பிள்ளைகள் இந்த பந்திய திருப்பி எழுதித்தான் இந்த நிறுத்தற் குறியீட போட வேணுமா. 2023 இது பரவாயில்லை. இது என்ன பிழையான சொற்களை மட்டும் தெரிவு செய்து போட்டு அதுக்கு சரியான வடிவம் எழுதிக்க பந்திய திருப்பி எழுத வேண்டிய அவசியம் இல்லை. தானே 2022ஆம் ஆண்டு கேட்க என்ன செய்யணும்னு சொன்னா பந்திய தந்து போட்டு சரியான நிறுத்த குறிகளை இட்டு பந்திய திருப்பி எழுதுறது. பந்திய திருப்பி எழுதிக்க டைம் போகும் பிள்ளைய பாருங்க. 1 ஹவருக்குள்ள பாருங்க எவ்வளவு விளையாட்டுலாம் நடக்குது. ஒன்று நிறுத்த குறியீடுகளை வந்து கண்டுபிடிச்சு அதுல குறிப்பிடுறது. நிறுத்த குறியீடு அவன் தரமாட்டான். கமண்ட குறியீடு அவன் தர போறது இல்ல. புல் ஸ்டாப் என்ற குறியீட தர போறது இல்ல. மேற்கோட் குறி அவன் அவன் ஒரு குறியீடும் தரமாட்டான். அவன் ஒரு குறியீடும் தரமாட்டான். அப்ப அவன் ஒரு குறியீடும் தரமாட்டான். நாங்கள்லாம் அந்த குறியீடு இதுக்கு வந்து முற்றுப்புள்ளி தான் வரும், இதுக்கு கமதான் வரும், இதுக்கு மேற்கோட் குறிதான் வரும், இதுக்கு வினா குறிதான் வரும், இதுக்கு வியப்பு குறிதான் வரும். நாங்கள்லாம் கண்டுபிடிக்க வேணும். சும்மா விளையாட்டு இல்ல. அவன் ஒன்றும் தரமாட்டான். குறியீடுகளை குறிப்பிட்டு பந்திய திருப்பி எழுத சொல்லித்தான் அவன் கேள்வி கேட்பானே ஒழிய அவன் வந்து நிறுத்தல் குறியீடுகள் தரப்போறது இல்லை. யோசிச்சு பாருங்க. அப்ப அது ஒரு 2022ஆம் ஆண்டு பெரிய ஒரு பயங்கரமான கேள்வியா இருந்தது. ஆனா அப்படி இருந்தும் திருவோணமலையில ஒரு மாணவன் எனக்கு பேர் ஞாபகம் வர இல்லை. அவர் வந்து 89 மார்க்ஸ் எடுத்தவர். கிண்ணியாவை சேர்ந்த ஒரு மாணவன் 89 மார்க்ஸ் எடுத்தவர் அந்த கிளைத்தல் பாடத்துக்கு எல்எல்பியில 2022ஆம் ஆண்டு. பாருங்க சும்மா அவர் படிக்கல, சும்மா அந்த வேலை தான் படிச்சிருக்கிறேன் தான் நான் முகமட்டு தான் துவங்குது, பின்னுக்கு பேர் ஒன்று வருது. அப்ப பிள்ளை விளங்குதானே. இப்ப என்னன்னு சொன்னா அதுதான் மிக முக்கியமான விடயம். கிண்ணியாவை சேர்ந்த மாணவன் போன வருஷம் எனக்கு அந்த அறிமுக வகுப்பில தான் இருந்து சொல்லியிருந்த தான் எவ்வளவு புள்ளிகள் எடுத்த இந்த பாடத்தான அவருக்கு ஹையஸ்ட் மார்க்ஸ். இந்த பாடத்தான் கூட அவருக்கு. ஆனா இதுக்கு அவர் ஒரு கலைமானிப்பட்டது என்ன கலைப்பிரிவு அல்ல. ஒரு கலைப்பிரிவு அல்ல. நான் நினைக்கிறேன் மேத்ஸோ கொமர்ஸோ இதை படிச்சு நினைக்கிறேன். கலைப்பிரிவு அல்ல. நல்ல புள்ளி. அப்ப என்னன்னா அந்த கூடிய தன்மையில கிளாஸுக்கு வந்தது, சின்சியராக படிச்சது, அதனால அவருக்கு நல்ல புள்ளி வந்தது. நீங்களும் அடுத்த வருஷம் இப்படிதான் எல்லாரும் சொல்ல போறீங்க. இன்றைக்கு எல்லாம் நான் சொன்னேன் தானே அந்த கஸ்டம் சர்வீஸ்ல எடுபட்ட பிள்ளை எல்லாம் எடுத்துட்டு சொல்லிக்கொண்டே இருந்தது.
சரி நான் கிடைச்சு நான் கிடைச்சு நான் கிடைச்சு நான் கிடைச்சு உண்மையிலே சந்தோஷமா இருந்துச்சு. சரிதானே பிள்ளைகள்? ரைட். அப்ப ஆகவே வாய்ப்பை நழுவ விடாதீங்கோ. அடுத்தது இந்த இன்னும் ஒண்ணு இதுல எஸ்எல்ஏஎஸ்க்கு படிக்கிற பிள்ளைகளும் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க. நான் நினைக்கிறேன் லக்ஷியா, மற்றது ஹாரிஸ் ஆக்கள் எல்லாம் இருக்கிறீங்க. எஸ்எல்ஏஎஸ் எக்ஸாமுக்கு படிக்கிறார்கள் இருக்கிறீங்க. இன்றைக்கு பேமெண்ட் செய்தது பார்த்து நான். அப்ப அவையெல்லாம் என்னன்னு சொல்லி சொன்னால், எஸ்எல்ஏஎஸ் படிக்க இந்த கிரேத்தல் பகுதிகளை இப்பவும் படிச்சு கொள்ளேக்க, எஸ்எல்ஏஎஸ்க்கும் பயன்படும், ஒரு எல்எல்பிக்கும் பயன்படும். என்னன்னு சொன்னாப்படியே நீங்கள் லோயரா வர்றது மட்டும் கனவில்லாமல், உயர்தரமான பரீட்சைகளுக்கும் எழுதுவதற்கு இந்த எக்ஸாம் உங்களுக்கு பயன்படும். இப்ப அடுத்த வருஷம் ஒரு ஜிஎஸ் எக்ஸாம் கோல் பண்ணினாலோ அல்லது எம்எஸ்ஓ ஓப்பன் கோல் பண்ணினாலும் இந்த பகுதிகள் திருப்பி திருப்பி உங்களுக்கு ஞாபகப்படுத்தக்கூடியதாக இருக்கு. கொஞ்சம் கொஞ்சம் கேள்வி மாடல்கள்ல வித்தியாசம் வந்தாலும் திருப்பி அப்ப நான் உங்களுக்கு சொல்றது, இப்ப நீங்க உழைக்கிற நீங்கள் அல்லது வேலையில இருக்கிற நீங்கள் அல்லது படிச்சு கொண்டிருக்கிற நீங்கள் கிடைக்கிற சான்ஸ, இந்த ஆன்லைன்ல கிடைக்கிற சான்ஸ வடிவா பயன்படுத்தி கொள்ளுங்க. இப்ப நேரடியாக பல்கலைக்கழகத்துல என்னோட படிக்கிற மாணவர்களும் வந்து ஒன்று இதுக்கு வந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஓமா இல்லையா? உங்களுக்கு 2 விதமாக பல்கலைக்கழகத்திலையும் வந்து என்னோட படிச்சு கொள்றீர்கள், ஆன்லைன்லயும் வந்து என்னோட படிச்சு கொள்றீர்கள். ஓமா இல்லையா? உங்களுக்கு 2 சான்ஸ் இருக்கு. ஓமா இல்லையா? அதோட ஏ லெவல்ல என்னோட படிச்ச பிள்ளைகளுக்கும் இன்னும் 2 அப்ப என்னடா எக்ஸாம் எழுதி கொண்டே இருக்கும். நீங்க எக்ஸாம எழுதி கொள்றது எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதி கொள்றீங்களோ, அப்பதான் உங்களோட மண்டையில அந்த மூளையில அந்த விஷயங்கள் ரீஃப்ரெஷ் ஆகும். ரீஃப்ரெஷ் ஆனாதான் உங்களுக்கு அந்த எல்லா எக்ஸாமையும் ஃபேஸ் பண்ணி பயம் இருக்காது. அவ பெரிய ஒரு எக்ஸாம் வரைக்கும் சிம்பிளா எழுதி போட்டு வருவீங்க. எங்கள்ட்ட காலங்கள்ல அப்படி இல்ல பிள்ளையே. ரைட். சொல்லக்கூடிய அட்வைஸ் எல்லாம் சொல்லிக் கொண்டிருப்பேன். வகுப்பு எடுத்துக் கொண்டிருப்பேன். ரைட். ஓகே. ரைட். அப்ப இப்படியான கேள்வி வரைக்க அந்த நிறுத்தற் குறிகளை இடுவது என்பது பெரிய ஒரு சவாலா இருந்தது. டைம் காண இந்த கேள்வி. 2022ஆம் ஆண்டு உங்களுக்கு இந்த கிரைத்தல் பாடத்துல வந்து டைம் காணாம இருந்தது. அப்படின்னு ஒரு மாணவன் 89 எடுத்துக்கிட்டேன். சரி போன அப்ப இந்த கேள்வி வந்து கொண்டிருக்கு. அப்ப இந்த கேள்வியில நான் கட்டாயம் திருப்பி திருப்பி 2, 3 கேள்விகள் போட்டு உங்களுக்கு படிப்பேன். பந்திய வச்சுக்கொண்டு என பிழையான சொற்களை கேட்டு அதுல பிழையான சொற்களை தெரிவு செய்யறது, அந்த பிழையான சொற்களுக்கு சரியான சொல்லை நாங்கள் மீண்டும் எழுதுவது. அடுத்த பார்த்தோம்னு சொன்னால் பந்திய தந்து போட்டு அந்த பந்தியில எந்த ஒரு நிறுத்தற் குறியீடுகளும் இருக்காது. எந்த ஒரு நிறுத்தற் குறியீடுகளும் இருக்காது. மிக முக்கியமா உங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், கமை என்பது மிக முக்கியமான நிறுத்தற் குறியீடு. புல் ஸ்டாப் பண்றது மிக முக்கியமான நிறுத்தற் குறியீடு. வினாக்குறி, வியப்புக்குறி, மேற்கோட்குறி, மற்றது வந்து பார்த்தோம்னு சொன்னா என்ன சொல்றது, பிரேக்கெட், இதெல்லாம் வந்து பிள்ளைகள் வந்து மிக முக்கியமான நிறுத்தற்குறிகள். இந்த 6 நிறுத்தற்குறிகளையும் வடிவா படிச்சுட்டாலே உங்களுக்கு அந்த மாதிரி புள்ளிகளை வந்து பெறக்கூடியதாக இருக்கும். காற்புள்ளி, முக்காற்புள்ளி எல்லாம் இருக்குது. அதெல்லாம் தெரிய வேணும். அதெல்லாம் சும்மா இல்ல. எங்களாலேயே சில வழியெல்லாம் அந்த கேள்விகளுக்கு விடை எழுதுறது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அது சும்மா இல்ல. அந்த கேள்வி அந்த குறியீட போடுறதுன்றது பெரிய ஒரு பகிரத பிரியத்தனமா இருக்கும். ஆமா இல்லையா? அப்ப அதனால அந்த குறியீடுகள் சம்பந்தமாக நான் உங்களுக்கு சொல்லித் தருவேன். பிரச்சனை இல்லை. யோசிக்க வேண்டாம். அப்ப அது ஒரு கேள்வியாக வருது. அப்ப என்னடா அவங்க எல்எல்பில நீங்கள் நல்லபடியா மார்க்ஸ் எடுக்கிறது மட்டுமில்லாம ஒரு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா நாங்கள் செய்யற செயற்பாடு சரியான முறையில் அமைஞ்சுதென்றால் எங்களுக்கு புள்ளிகள் வந்து அப்படித்தான் கிடைக்க போகுது. ரைட். ஓகே. அடுத்த பார்த்தோம்னு சொன்னா 4வது மிக முக்கியமான கேள்வி என்னன்னு சொல்லி சொன்னால், போன வருஷம் கேட்டான் வந்து அறிக்கை வந்து கேட்டு 2023ஆம் ஆண்டு அறிக்கை கேட்டிருந்தார். அறிக்கை கேட்டிருந்தான். அதுக்கு முதல் வருஷம் கேட்டிருந்தான். கடிதம் கேட்டிருந்தான். கடிதம். எங்களுக்கு என்னன்னு சொன்னா பிள்ளைகள் ஒவ்வொன்றா சொல்லிக் கொண்டுதான் போறோம். எங்களுக்கு என்னன்னு சொன்னா, இப்ப கடிதம் என்றா நாங்க நினைக்கிறது என்ன, தொழில்முறை கடிதம் தானே, சிம்பிளா எழுதி போட்டு போலாம் தானே என்றுதான் நாங்க நினைக்கிறோம். கடிதம் அப்படி கேட்க மாட்டான் பிள்ளை. சாதாரணமாக கேள்வியா கேட்க மாட்டான் கடிதம். சாதாரணமான கேள்வி கடிதம் கேட்கப்பட்டாலும் அவன் வந்து மைனூட்டா பாக்குறது மார்க்கிங்ல கம என்ன போட்டிருக்கணும், முற்றுப்புள்ளி போட்டிருக்கணுமா, சரியான இடத்துல கம பயன்படுத்தப்பட்டிருக்குதா, இடக்கையினுடைய இடப்பக்கத்தினுடைய அந்த வலது இடப்பக்கத்தினுடைய மேல் மூலையில் எழுதிக்கிறோமா, எல்லாம் பார்ப்பான். எல்லாம் பார்த்துதான் புள்ளிகள் வழங்கப்படும். சரியான முறையில தலையங்கம் போடப்பட்டிருக்குதா, யாருக்கு வந்து எழுதப்பட்டிருக்கு, நாங்கள் கண்டபடி எல்லாம் எழுதுவோம். சில வேளைகள்ல ஒரு பிரதேச செயலாளருக்கு எழுத சொன்னா பிரதேச செயலாளருடைய பேரை கூட நாங்கள் எழுதி போட்டு வந்துருவோம். ஆனா நாங்கள் சொல்றேன் கடிதம் எழுதி போட்டோம் தான் நினைக்கிறேன். இப்ப கிணவேர் வந்து போன முறை வந்து அறிக்கையை வந்து ஞாபகப்படுத்தி கொண்டு போயில்ல, கடிதத்தை ஞாபகப்படுத்தி கொண்டு போறாரு. அறிக்கை வந்து கடிதம் வரையும் சார் அப்ப சில வழி இந்த வருஷம் துண்டு பிரசுரம் பெறலாம், சுவரொட்டி பெறலாம், எதுவும் பெறலாம். அப்ப அதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ரெடியாக இருக்க வேணும். கடிதம் எழுத தெரிய வேணும், அறிக்கையும் எழுத தெரிய வேணும், துண்டு பிரசுரம் எழுத தெரியணும், சுவரட்டியும் எழுத தெரியணும். எல்லாம் எழுத தெரிஞ்சா தான் எங்களால பரீட்சையில பாஸ் பண்ண முடியும். அப்ப எல்லாத்துக்கும் நாங்கள் தயாரா போகணும். 1, 2க்கு நாங்க தயாரா போய் என்ன செய்ய முடியாதுன்னு சொன்னா பரீட்சைக்கு நாங்கள் விடை எழுத முடியாது. அப்ப இதுல வந்து கேள்வி கேட்டான், இதை நாங்கள் பார்க்க வேணும். அடுத்தது கேள்வி கேட்டான் பிள்ளைகள் சுருக்கம்.
சுருக்கம் என்பது 1/3 பங்காக சுருக்கிறது. சுருக்கம் கேட்டான் 1/3 பங்காக சுருக்கிறது. ரைட். அப்ப 2021 ஆண்டு காலப்பகுதியில கேட்ட ஒரு கேள்வி பிள்ளையர் தனி வாக்கியமாக சுருக்கி எழுதுறது. 2021 ஆண்டு, உங்களுக்கு 21 ஆண்டு, 22 ஆண்டு, 23 ஆண்டு வினாக்கள் எல்லாமே செய்வேனா. அப்ப இந்த வருஷம் திருப்பி என்ன செய்யலாம்? அப்ப 2022ம் 23ம் வந்து 1/3 பங்கான சுருக்கம் கேட்டவன். 2021 ஆண்டு தனி வாக்கிய சுருக்கம் வந்து கேட்டவன். அப்ப இந்த வருஷம் திருப்பியும் தனி வாக்கிய சுருக்கம் கேட்கலாம். அப்ப நாங்கள் சுருக்கத்துக்கும் வந்து எங்களை வந்து நாங்கள் தயாராக போகணும். சுருக்கம் வேண்டாம், சுருக்கம் என்ன ஓஎல்ல படிச்சதானே அப்படி என்று இல்லை. தானே ஓஎல்ல படிக்கிறது, ஓஎல்ல வருகின்ற சுருக்கத்துக்கும் இந்த போட்டி பரீட்சையில் இடம் வருகின்ற சுருக்கத்துக்கும் பயங்கர வித்தியாசம் இருக்கு. சில வழிகள்ல வாசிச்சால் வாழ்க்கையில பிடிபடாது. சில வழிகள் உங்களுக்கு பெரும்பாலும் வந்து ஒரு பொருளாதாரம் சார்ந்த அல்லது ஒரு சமூகவியல் சார்ந்த ஒரு விஞ்ஞானத்துறை சார்ந்த சுருக்கம் வந்ததுன்னு சொன்னா டக்கானது விளங்காது. அப்ப அதனால மத்திய வங்கியினுடைய ஆண்டறிக்கையில இருந்தும் என்ன செய்யலாம்னு சொன்னா சுருக்கம் போடலாம். ஏன்னா இது எல்எல்பி தான். அதே மாதிரி ஒரு என்ன சொல்றது ஒரு என்ன நீதித்துறை சார்ந்த ஒரு பந்திய கூட போடலாம். அப்ப எங்களுக்கு எந்த துறை சார்ந்த பந்திய போட்டாலும் எங்களுக்கு என்னன்னு சொல்லி சொன்னால் அந்த அடிப்படை விடயம் எங்களுக்கு தெரிய வரும். அடிப்படை விடயம் எப்படி கண்டுபிடிக்கிறது, சுருக்கத்துல என்ன விஷயத்தை எப்படி கண்டுபிடிக்கிறது, வாசிச்சு கிரயத்துல எப்படி கண்டுபிடிக்கிற அந்த விடயத்தை நான் சொல்லித்தரத்தான் போறேன். அப்ப 1/3 பங்கான சுருக்கம் வருது, தனி வாக்கிய சுருக்கம் வருது. அப்ப அதுக்கேற்ற வகையில நாங்கள் சுருக்கத்தையும் வந்து பார்க்க வேணும். போன வருஷம் அதை விட இன்னொரு மிக முக்கியமான கட்டுரையும் போட்டு விட்டார். கட்டுரை தானே, கட்டுரையும் போட்டு விட்டார். அப்ப என்னடாப்பா ஒரு மணித்தியால பேப்பர்ல 10 மொடல போடுறான். 10 மொடல்ல வந்து பார்த்தோம்டா 9 மொடல் செய்து கொண்டு போலாமண்டா 10வது மொடலையும் போடுறான், கட்டுரை என்று போடுறான். கட்டுரைய 10வது மொடலா போட்டா வண்ணவர்ல என்ன செய்யறது என்று சொல்லி கனவே சிக்கல் இருக்குது. ஒண்ணும் செய்யலாது. ஏன்னா நானே கட்டுரை வந்து 300 சொல்லு வராது. 200 தொடக்கம் 250 சொற்களை கொண்ட கட்டுரை தான். அப்ப 200 தொடக்கம் 250 சொற்களை கொண்ட கட்டுரை என்றா நான் நினைக்கிறேன் ஒரு 1.5 பக்கம் 2 பக்கத்துக்குள்ள கட்டுரை எழுதி முடிக்கலாம் நினைக்கிறேன். சில 1.5 பக்கத்துக்குள்ளேயே முடிக்கலாம். தானே ஒரு ஒரு பந்தியில வந்து நீங்கள் 50 சொல்லு வருமாக இருந்தால், ஒரு 5 பந்தி கட்டுரை எழுதி விட்டா 250 சொற்களுக்குள்ள வந்துரும். சரி இப்ப என்னன்னா கட்டுரை என்று போட்டு அப்புறம் 400 சொல் எழுதி கொண்டிருக்கிறேன். கட்டுரை என்று போட்டு 400 சொல்ல கட்டுரை எழுதி கொண்டு தான் முன்ன டைமை தான் நாங்க வேஸ்ட் பண்றதே ஒழிய, அங்க புள்ளிகள் வந்து கிடைப்பதற்கான சாத்தியக்கூறு இருக்காது. கட்டுரை என்று சொன்னால் வடிவா யோசிக்க வேணும். எத்தனை சொற்களுக்கு வந்து கட்டுரை வந்து கேட்கப்படுகிறது. சார் இப்ப கட்டுரை வந்து எத்தனை சொற்களுக்கு வந்து கட்டுரை கேட்கப்படுது. இப்ப 4 வருஷம் ஒவ்வொரு வருஷம் சொல்லுகின்ற கட்டுரை வந்து கொண்டே இருக்குது. அண்மையிலேயும் ஒரு பரீட்சைக்கு சொன்னால் சுற்றுலாத்துறை வரும் என்று சொன்னால் சுற்றுலாத்துறை வந்திருக்குது. இன்னும் ஒரு பரீட்சைக்கு சொன்னால் இந்த போக்குவரத்து நெரிசல் சம்பந்தமாக அல்லது போக்குவரத்தால ஏற்படுகின்ற விபத்துகள் சம்பந்தமான ஒரு கட்டுரை வந்து கேட்பாருன்னு சொன்னா அதே மாதிரி அப்படி ஒரு கட்டுரை கேட்டிருந்தாரு. ஒரு அண்மையில் ஒரு எக்ஸாம் நடந்ததுன்னா எம்எஸ்ஓ லிமிடெட் என்று சொல்லப்படுற பரீட்சை 8ஆம் மாசம் நடந்தது. 8ஆம் மாசம் 8ஆம் தேதி 18ஆம் தேதி நடைபெற்ற ஒரு பரீட்சையில நான் சொன்ன கட்டுரை வந்து 3 கட்டுரை என்னோ வந்ததுன்னு சொல்லியிருந்தாங்க. விளங்குதானே? அப்ப ஏதோ ஒரு வகையில கட்டுரையும் வந்து கொண்டே இருக்குது. அதே மாதிரி கஸ்டம்ஸ் சர்வீஸ்லயும் வந்து ஏதோ ஒரு கட்டுரை சொன்னான். அது அப்படியே வந்தது. தானே? ஓ! அந்த ஏதோ ஒரு கேள்வி வந்தது என்று சொன்னால், மூளைசாலிகளின் வெளியேற்றம் சம்பந்தமாகவோ, அல்லது வெளிநாட்டு பெரம்பல் சம்பந்தமாக ஒரு கட்டுரை வந்து குடுத்திருந்தான். அது அப்படியே வந்தது. அப்ப உங்களுக்கு பிள்ளைகள் வந்து பார்த்தோம்ன்னு சொல்லி சொன்னால், கட்டுரை நான் தருவேன். ஆனாலும் இயலுமான வரைக்கும் பாயிண்ட்ஸ் போவில நாங்கள் கட்டுரைகளை வந்து பார்த்துக் கொள்ள வேணும். அது உங்கள் வகுப்பில வந்து மிக முக்கியமான புதிய புதிய பாயிண்ட்ஸ் வந்து எடுத்து நான் உங்களுக்கு தருவேன். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னா, கொஞ்சம் உங்கள வந்து இதுல வந்து பயன்படுத்திக் கொள்ளணும், ஈடுபடுத்திக் கொள்ளணும். ஈடுபடுத்திக் கொள்வதனூடாகத்தான் கூடிய புள்ளிகளை என்ன செய்யலாம்னு சொன்னா பிள்ளைகள் பெற்றுக் கொள்ளலாம. அடிக்கடி சில விஷயங்கள பார்த்துக் கொண்டே இருக்கும். ரைட். ஆகவே அடுத்த கேள்வியாக வந்து கட்டுரை வந்து கேட்டிருந்தான். அப்ப கட்டுரை என்பது கிட்டத்தட்ட உங்களுக்கு தெரியும் 200 தொடக்கம் 250 சொற்களை கொண்ட கட்டுரையாகத்தான் என்ன செய்யும்னு சொன்னால் அது அமையும். அப்ப கட்டாயம் பாருங்க ஒரு 6 கேள்விகளுக்கிட்ட பார்த்துட்டா என்ன கேள்வின்னு சொன்னா ஒன்று அகராதி வரிசை நாங்கள் பார்த்துக்கிறோம். மிக முக்கியமான கேள்வியாக பார்த்துக்கிறோம். அதே மாதிரி பார்த்தோம்னு சொன்னால் போன வருஷம் கேட்ட கேள்வியை வச்சுக்கொண்டு பார்த்தோம்னா கிரந்த எழுத்துக்களை வச்சுக்கொண்டு கேட்டார். ஏன்னா இன்னும் ஒரு பகுதி என்னன்னு சொன்னாப்புல இந்த ஏலவல்ல இலக்கணத்துல இருக்கிற மாதிரி கேட்டிருக்காரு அப்படி என்று சொன்னால் செய்வினைய செயற்பாட்டு வினையா மாத்துறது. ஏன்னா 2023ஆம் ஆண்டு வினாவில 2023ஆம் ஆண்டு 12ஆம் மாசம் 27ஆம் தேதி நடைபெற்ற பரீட்சையில
2023ஆம் ஆண்டு 12ஆம் மாசம் 27ஆம் தேதி நடைபெற்ற பரீட்சையில கேட்டிருக்கான் இந்த எல்எல்பியில என்ன செய்வினிய செயற்பாட்டு வினியா மாத்திரம். அப்ப எங்க இறங்குறான்னு சொன்னா இலக்கணத்துக்கு இறங்குறான். அப்ப இலக்கணத்துக்கு இறங்குறேன்னு சொன்னா கட்டாயம் நான் உங்களுக்கு அதை சொல்லித் தருவேன். நீங்க எனக்கு இலக்கண ரீதியாக கேள்வி வந்தா பெரிய சந்தோஷம். ஏன் சந்தோஷம்னா இலக்கண ரீதியாக உங்களுக்கு பிரிச்சு மேய்ஞ்சு விடுவேன் படிவா. தானே நீங்க இலக்கண ரீதியாக்குல வருமெண்டா நீங்க ஒன்றும் பயப்படுத்த இல்லை. அந்த மாதிரி எடுக்க வைப்பேன். சார் நான் முழுக்க இலக்கணம் போட மாட்டேன். இல்ல கட்டுரையை போட்டால், அறிக்கையை போட்டால் அதெல்லாம் இலக்கணம் தான். இலக்கணம் இல்லத்தானே பிள்ளைகள். இப்ப இலக்கணமே போடுவானா இருந்தா இப்ப நோர்த் புரோவின்ஸ் எம்எஸ்ஓ லிமிடெட்டுக்கெல்லாம் பெரும்பாலும் இலக்கணம் போடுறோம். இலக்கணம் போடக்கே எனக்கும் சுகம், பிள்ளைகளுக்கு விளங்கப்படுத்துறேன் சுகம். அப்ப செய்யலாம். அப்ப உங்களுக்கு இந்த இலக்கணம் வந்தா நீங்க பயப்படுத்தவில்லை. அந்த மாதிரி செய்யலாம். அப்ப இத உதாரணமாக ஒரு செய்வினை செயற்பாட்டு வினையை பார்ப்போமா? ஒரு சிம்பிளாக ஒரு செய்வினை செயற்பாட்டு வினை சம்பந்தமான ஒரு வினா பாருங்க. உதாரணமா பாருங்க. பூனை பால் குடித்தது. பூனை பால் குடித்தது. இது ஒரு செய்வினை வாக்கியம். என்ன பிள்ளைகள்? பூனை பால் குடித்தது என்பது ஒரு செய்வினை வாக்கியம். இது செயற்பாட்டு வினையா மாத்திரம்னு சொன்னா நான் டெக்னிக் சொல்றேன். இது வந்து எழுவாயா வரும். பால் என்று முன்னுக்கு வர வேணும். பால் பூனையால் குடிக்கப்பட்டது. பால் பூனையால் குடிக்கப்பட்டது. பால் பூனையால் குடிக்கப்பட்டது. பால் பூனையால் குடிக்கப்பட்டது என்பது என்ன பிள்ளைகள் வந்து செயற்பாட்டு வினையாக வருது. பால் பூனையால் குடிக்கப்பட்டது என்பது என்ன பிள்ளைகள் வந்து செயற்பாட்டு வினையாக வருது. அப்ப இதை நீங்க என்ன செய்ய இப்படி செய்வினை வந்தால் நீங்க என்ன செய்யணும்? இதுக்கு நான் உங்களுக்கு படிப்பிச்சு நான் எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது, செயற்படுபொருளை எப்படி கண்டுபிடிக்கிறது. அப்ப எழுவாய் எப்படி கண்டுபிடிக்கிறது, செயற்படுபொருளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லி கேள்விக்கு அந்த விஷயம் தெரியுமா இருந்தா தான் இந்த கேள்விக்கு விடையணும். அப்ப கருத்து எழுகின்ற இடம் எழுவாய், அந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லை. எது யாரென்ற கேள்வி கேட்டா எழுவாய். இது நாணிகரன் போன 6ஆம் மாசம் அளவில் நடைபெற்ற பரீட்சைக்காக எல்எல்பி காரன் வந்திருந்தவர்கள். அதுக்கு அந்த நேரம் உங்களுக்கு எழுவாய் என்ற என்ன, செயற்படுபொருள் என்ன, பயனிலி என்ன எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு சொல்லலாம் பல்வேறுபட்ட பயிற்சிகள் செய்யறாங்க. தானே இன்னும் வேற பயிற்சிகள் இன்னும் அதுக்குள்ள போட்டு ஒரு 5 கேள்வி போட்டு அதெல்லாம் நான் கிளியர் பண்ணுவேன். என்னன்னு சொன்னா கட்டாயம் இதெல்லாம் ஒரு அடிப்படையான விடயம். நாங்க இதுவல்ல வந்து பிள்ளைகள் சரியான ஒரு தெளிவு இருந்தா தான் எங்களால வந்து மிச்சம் என்ன கேள்வி வந்தாலும் எங்களால செய்ய முடியும். என்னன்னா விடை எழுத முடியும். இல்லைன்னா விடை எழுத முடியாது. இப்ப இது தெரியும் தானே எழுவாய். எழுவாயண்டா என்ன? அது எழுவாய் தான் பிற என்ன? கருத்து எழுகின்ற இடம் எழுவாய்ன்னு சொல்லி போட்டு போயிடும். அப்ப கருத்து எழுகின்ற இடம் என்று சொன்னா அது விளக்கம் தான் தெரியுமே ஒழிய எப்படி எழுவாய கண்டு பரீட்சைக்கு வந்து விளக்கம் தேவையில்லை. மொழித்திறன் கிரைத்தல் பயிற்சி பரீட்சையில வந்து பிள்ளைகள் விளக்கம் தேவையில்லை. விளக்கத்துல ஒரு வியோசனம் இல்லை. டெக்னிக் தான் மிக முக்கியம். ஷார்ட் கட் தான் தெரிய வரும். தானே உங்கள் நுண்ணறிவு மாதிரி தான் கிரகித்தல். ஷார்ட் கட் தெரிய வரும். ஷார்ட் கட் தெரிஞ்சால் உங்களால வந்து டக்கண்டு விடை எழுத முடியும். நேரத்தை மிச்சம் பிடிக்க முடியும். இல்லையண்டா கஷ்டம். அதுக்குத்தான் நான் உங்களுக்கு பயிற்சி தாரன். அதுக்காக தான் உங்களுக்கு வினாத்தாள் எல்லாம் அடிச்சு கொண்டிருக்கிறேன். டைப் பண்ணி முடியல. புதன்கிழமை 2வது புதன்கிழமை உங்களோட ஃபர்ஸ்ட் கிளாஸ். இன்றைக்கு ஒரு ஃப்ரீ கிளாஸ் மாதிரி. ஏன்னா நேற்று வந்த மாணவர்களுக்கும் சரியா முறை நான் கதைக்க இல்லை. அன்றைக்கு வந்த மாணவர்களுடைய படியா கதைக்க இல்லை. அப்ப அதனால புதிய புதிய மாணவர்கள் எல்லாம் படியா கேட்டுக்கொண்டிருக்கிறோம். எல்லாருக்கும் வந்து ஆர்வம் இருக்கிறபடியால நல்ல ஒரு புள்ளியை வந்து எடுக்க வைக்கணும். கனவேருக்கு தமிழ்ல தான் பிரச்சனை. வர மாணவர்கள் சொல்றது கிரகித்தல் ஆன்சர் கஷ்டமா இருக்குது. அதுதான் எங்களுக்கு கிளியர் பண்ணுங்கன்னு சொல்லி அப்ப அந்த மாணவர்களுடைய வாழ்க்கையை நான் வீணாக்க கூடாது. நல்ல வடிவா இறங்கி நல்லா கிளியர் பண்ணுவேன். நீங்க ஒண்ணும் பயப்பட வேண்டாம். வடிவா செய்து கொள்ளலாம். உங்களுக்கு என்னுடைய மொழி நல்லா விளங்கும் என்று நான் நினைக்கிறேன். யாழ்ப்பாணத்து மொழி மட்டுமல்லாமல் நல்ல ஒரு மொழியாக இருக்கு. நான் பல இடங்கள்ல மலையகம், கிழக்கு மாகாணம், பல இடங்கள்ல நேரடியா சென்ற பொழுதும் சொன்னவர்கள் உங்களுடைய மொழி நல்லா இருக்குமென்னு சொல்லி நானே என்ன பற்றி புழுகி கொண்டிக்க கூடாது. மொழி வளம் தான் பிள்ளைகள் தமிழ் படிப்பிக்கிறதுக்கு மிக முக்கியமான விடயம். சார் அது கடவுள் தந்த ஒரு வரம் என்று தான் நான் கருதிக் கொள்றேன். ரைட் ஓகே. அப்ப அந்த அடிப்படையில பார்த்தோம்னு சொன்னா, இங்க வந்து பார்த்தோம்னு சொன்னா, செயற்படு பொருள் எண்ணத்தை இப்ப எது என்று சொல்லப்படுற கேள்வி கேட்டால், யார் என்ற கேள்வி கேட்டால், விடை என்ன வரும் என்றால் எழுவாய் வரும். எழுவாய் தான் விடை வரும். இதுல யார் என்ற கேள்விய வந்து உயர்திணையில கேட்கப்படும். ஒரு வசனத்துல உயர்திணை வந்தா யார் என்ற கேள்வி கேட்கப்படும். சரி. அதே மாதிரி எது என்ற கேள்வி வந்து அகுறுநேல வந்தால் எது என்ற கேள்வி கேட்கப்படும். ஏன்னா அகுறுநேல எது என்ற கேள்வி வந்தால் அகுறுநேல கேட்கப்படும்.
அவ இங்க பார்த்தா யார் குடித்தது என்று கேட்கலாமா, எது குடித்தது என்று கேட்கலாம். அவ எது குடித்தது என்று தான் கேட்கிறான். எது குடித்தது? பூனை. அப்ப பூனை தான் வந்து எழுவாய். பூனை தான் என்ன பிள்ளைகள் வந்து எழுவாய். கட்டாயம் பின்னுக்கு வர்றபடியால் இது பயனிலை தான். அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இது பயனிலை தான் பின்னுக்கு வர்றபடியா வினியாக வரும். எண்ணத்தை அல்லது எதை? இதுதான் செயற்படுபொருள்ள கேள்வி. எண்ணத்தை அல்லது எதை? எண்ணத்தை அல்லது என்ன பிள்ளைகள்? எதை? அப்ப எண்ணத்தை அல்லது எது என்ற கேள்விக்கு என்ன விட வரப்போகுது என்று சொன்னா செயற்படுபொருள். செயற்படுபொருள். எண்ணத்தை அல்லது எது என்ற கேள்விக்கு என்ன விட வரப்போகுது பிள்ளைகள் வந்து செயற்படுபொருள். ஆகவே எண்ணத்தை அல்லது எது என்ற கேள்விக்கு செயற்படுபொருள் வருகின்ற வேளையில எண்ணத்தை குடித்தது, பாலை குடித்தது. ஆகவே இதுதான் செயற்படுபொருள். இதுதான் செயற்படுபொருள். எண்ணத்தை அல்லது எது என்ற கேள்விக்கு விடையாக வர்றதா என்ன பிள்ளைகள் வந்து செயற்படுபொருள். அப்ப அந்த வகையில பார்த்தோம்னு சொன்னா இந்த செயற்படுபொருள் இங்க எழுவாயா வருது. இப்ப செயற்படுபொருள் எழுவாயாக வந்தால் கட்டாயம் பால் வரும். பால் பூனை குடித்தது வராது. பால் பூனை குடித்தது வராது. மாத்தைங்க, பால் பூனையால் குடிக்கப்பட்டது. இது எப்படி வருதுன்றலாம் பிறகு சொல்லுவேன். இது ஆள் என்று சொல்லப்படுற உரு வருது. இங்க படு என்று சொல்லப்படுற துணை வினை வருது. அப்ப இது ஒரு கேள்வி, 5 கேள்வி கேட்டோம். 5 கேள்வி கேட்டிருக்காரு. 5 கேள்விக்கும் 5 புள்ளி. செய்வினைய செயற்பாட்டு வினையா மாத்துங்கன்னு சொல்லி 5 கேள்வி கேட்டிருக்காரு. 5 கேள்விக்கு 5 புள்ளி கேட்கப்பட்டிருக்கு. 5 புள்ளி கேட்கப்பட்டிருக்கு. ஏன்னா 5 கேள்வியும் 5 புள்ளிகளுக்கு கேட்கப்பட்டது. அவ இப்படியான கேள்வியெல்லாம் ஒரு இலக்கண ரீதியான கேள்வி. அப்ப இதெல்லாம் நாங்க கிளியர் பண்ண வேண்டும். நான் நேர்ல ஆர்ட்ஸ் படிச்ச பிள்ளைகளுக்கு கொஞ்சம் இது இப்ப ஞாபகம் வரும் நினைக்கிறேன். மற்றபடி மற்ற ஆளுக்கு சின்ன சின்ன ஞாபகம் வந்திருந்தாலும் பயப்பட வேண்டாம். இதுல கணக்க பயிற்சி செய்து நல்லா இப்ப நான் இந்த முறை பயிற்சி தான் கூட. இந்த முறை உங்களுக்கு தரப்படுகின்ற PDF ஒவ்வொன்றும் வந்து ஒரு 5, 6 பக்கம் வந்து கூடத்தான் இருக்க போகுது. எல்லாமே பயிற்சி தான் கூட. PDF வந்து பயிற்சி தான் கூடவாக இருக்க போது. பயிற்சி கூடவாக இருக்கிறபடியால நீங்கள் சிறப்பான முறையில அதுகளை செய்ய வேண்டிய தேவை இருக்கு. பயிற்சி தான் கூடவா இருக்கு. இப்ப டைப் பண்ணி போட்டு உங்களுக்கு பயிற்சிகள் தான் கூட தரப்போறோம். பயிற்சிகள் கூட தந்ததுதான் நீங்கள் வீட்டில இருந்த நீங்கள் உதாரணமாக செவ்வாய்க்கிழமை நான் உங்களுக்கு PDF போட்டா இயலுமான கேள்விகளை செய்து கொண்டு வாங்க. புதன்கிழமை முதலாவது செமினார். இயலுமான வரைக்கும் நீங்கள் செய்து கொண்டு வாங்க. புதன்கிழமை செமினாருக்கு அப்பதான் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணி கொள்ளலாம். சரி, ரைட். ஓகே, இதோட நிறுத்துவோம். உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்குதா?